Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிற வேளையிலே நாம் கர்த்தர் இந்த இடத்துல பிரசன்னமாக இருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்க்கலாம். இந்த மாலை வேளையில ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இரண்டு ராஜாக்கள் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கேட்கிற ஒரு கேள்வி, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே? ஏன்னா எலியாவோடு இருந்து எலியாவுடைய வல்லமையான ஊழியங்களை கண்டு, அவர் மேல் இருந்த அபிஷேகத்தை கண்டு, அவர் செய்த அற்புதங்களை கண்டு வளர்ந்து வந்த எலியா திடீரென்று எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையும் ஆனவரே, நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டீரே, உம்முடைய தேவன் எங்கே என்று கேட்கிறார். பாருங்க, நமக்கும் அவர்களுடைய தேவன் இவர்களுடைய தேவன் என்று அல்ல, நம்முடைய தேவனாய், நம்முடைய தகப்பனாய், நம்முடைய ராஜாவாய், நம்முடைய எஜமானராய் நாம் இயேசுவை நாம் கண்டுகொள்ளும் பொழுது, எந்த எலியாக்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எலிசாக்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாத கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகுவதில்லை, ஒரு நாளும் கைவிடுவதில்லை. தீர்க்கதரிசிகள் விட்டு போகலாம், ராஜாக்கள் விட்டு போகலாம், நியாயாதிபதிகள் விட்டு போகலாம், பெற்ற தாய் தகப்பனே விட்டு போகலாம், ஆனால் நம்மை எந்நாள் நடத்துகிற கர்த்தர் தேவன் நம் பட்சத்துல எந்த நாடில் இருக்கார். எல்லாரும் இந்த மாலை வேளையில அவரை நோக்கி பார்த்தவர்களாய், தகப்பனே உடைய பாதத்திற்கு நாங்க வருகிறோம் ஆண்டவரே. மனுஷரை நோக்கி பார்த்து நாங்க வரல, பிரசங்கிகளை நோக்கி பார்த்து நாங்க வரல அப்பா, உண்மை நோக்கி பார்த்து நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு நாளும் கைவிடாதவர், எங்களை விட்டு விலகாதவர் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில தகப்பனே, உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் வந்திருக்கணும். ஒரு எஜமானன், ஒரு வேலைக்காரனின் கண்கள் எஜமானனை நோக்கி காத்திருக்கிறது போல தகப்பனே, உம்முடைய கட்டளைக்காய் காத்திருக்க நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த மாலை வேளையில கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை எங்களை நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவானவர் அந்த கிணற்றை அந்த பெண்ணிற்கு சொன்னது போல தகப்பனே, சமாரிய பெண்ணிற்கு சொன்னது போல, இந்த மலையிலும் அல்ல அந்த மலையிலும் அல்ல, ஆவியோடும் கருத்தோடும் நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இடம் பொருள் ஏவல் கொண்டு அல்ல தகப்பனே. எலியாவின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, ஆபிரகாமின் தேவனை, யாக்கோபின் தேவனை ஆண்டவரே நாங்கள் எங்கள் தரிசனத்துல கண்டு பரலோக தூதர்களோடு இந்த மாலை வேளையில நாங்கள் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வந்து கொண்டிருக்கிற ஜனங்களை நீ துரிதப்படுத்துவீராக தகப்பனே. இந்த மாலை வேளையில தகப்பனே, என்னென்ன சிதறல்களோடு எங்கள் சிந்தையில நாங்க வந்திருக்கிறோமோ ஆவியானவர் ஒருமுகப்படுத்துவீராக அப்பா. அடுத்த சில மணி துளிகள் ஆண்டவரே, நாங்க ஆராதிக்கிற வேளை, நாங்க ஜெபிக்கிற வேளை, பிரசங்கத்தின் வேளை, சகலத்திலும் ஆண்டவரே எங்களுடைய முழு கவனமும் உண்மை நோக்கினதா இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் அப்ப. அந்த நாள்ல சண்டே ஸ்கூல் ஊழியர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய இருதயத்துல விதைக்கப்படுகிற விதைகள் 30, 60, 100 பலன் தரட்டும் ஆண்டவரே அப்பா. மீதமுள்ள வேலை முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஐயா. இந்த மாலை வேளையில உடைய பிரசன்னத்துல நாங்கள் மகிழ்ந்து களிகூற வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தினால, உடைய ஆவியினால, உடைய அன்பினால நீர் எங்களை நிறைப்பீராக. உடைய பரிபூரண பிரசன்னமும் பரிசுத்தமும் எங்களை ஆட்கொள்ளும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Let us all rise for the worship. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எல்லா நன்மைகளையும் நம்ம அவர்கிட்ட இருந்து பெற்றிருக்கிறோம். So we are going to give thanks to him. அவரை ஸ்தோத்தரிக்கவும் அவருக்கு நன்றி செலுத்தவும் இங்கே கூடியிருக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து அவருக்கு ஸ்தோத்திரத்தை எழுப்புமா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மேல் வைத்த நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீ செய்த அற்புதங்களுக்காக நன்றி ராஜா. எங்களோட ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மேல் விழுந்த பாவ கரைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த அன்புக்காக நன்றி ராஜா. ஆவியோடும் கருத்தோடும் இங்கே துதிக்க கூடி இருக்கிறோம் ராஜா.
நீங்க அசைவாடுங்க ஆண்டவரே. let you be glorified on the stage. திறக்கப்பட்ட கதவுகளுக்காகவும் நன்றி ஆண்டவரே, மூடப்பட்ட கதவுகளுக்காகவும் நன்றி ஆண்டவரே. ப்ராபபிளி இங்கே நம்ம we might come into different thoughts. சர்ச்சுக்குள்ளே வரும்போது ஏகப்பட்ட தாட்ஸோட we might come, but he will, you're not alone and he will save you from whatever you are going through right now. Thank you Jesus, thank you. அந்த விசுவாசத்தோட நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டை பாடுவோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் தெரிவிப்போம். கைகளை தட்டி நல்லா உற்சாகமா இந்த பாட்டை பாடுவோம்.
நாளிலும் எங்கள் சபை மக்களாக கூடி வர செய்த பாக்கியத்துக்காக நன்றி நன்றி. நீ பெரியவர், நீ நல்லவர், நீ வல்லவர். எல்லாரும் வாயில திறந்து அவர் நாமத்தை உயர்த்துவோமா? அவர் துதியில வாசமாய் இருக்கிற தேவன், அவரை துதிக்க இங்க வந்திருக்கிறோம். தயவாய் இயேசுப்பா, நீங்க கொடுத்த சுகத்துக்காக நன்றி, நீங்க கொடுத்த பலத்துக்காக நன்றி. எங்களை கண்ணில் மணியை போல கத்திங்களே ராஜா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லுவோமா? நாவில் நாள் அறிக்கையிடலாமா? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவரே நம் நல்ல மேய்ப்பர், அவன் நம்மளை உள்ள இடங்களில் மேய்க்கிறவர். அவர் மந்தை நாம அவர் பின்பற்றொடரும் போது ஒரு நாள் வெட்கப்பட செய்யாத தேவன். நம்ம எந்த நாள்ல எந்த சோர்வுற்றாலும் அதை எதிர்த்து போராட பலன் தருகிறவர் அவர் ஒருவரே. நம்ம ஒரு மற்ற இருளின் பள்ளத்தாக்குல விழுந்தாலும் பயமில்லை நம்மளுக்கு. அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஜீவனுள்ள தேவன். அவர் நம் நடுவில் அசைவாடுகிறார். அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சந்தோஷமா தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ 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 பா அப்படின்னு சொல்லி அவர் மகிழ்ச்சியோடு துதித்து அவர் நாமத்தை உயர்த்துகிறார். அவரை நம்பி மட்டுமே நம்பிக்கையாயிருக்கிறார். மாறிடாத நேசர் அவரே. உலக
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீரே மகிமை நம்பிக்கை அப்பா. நீரே மகத்துவர் அப்பா. நீரே எங்களை வழிநடத்துகிறார் அப்பா. ஹalleluya. அப்பா நீர் கர்த்தாதி கர்த்தர் காருண்ய கேடகம் அப்பா. நீர் எங்களை இம்மட்டுமாய் காத்து வழிநடத்துகிறீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya. வேதத்திலே ஒரு பகுதியை காண்கிறோம். எலியாவின் தேவன் நம் தேவன். ஆமென். ஹalleluya. அன்றைக்கு எலியாவை ஆண்டவர் கேரித் ஆற்றல் கரையிலே மறைத்து வைத்து போஷித்து வந்தார். அதே சமயம் 100 தீர்க்கதரிசிகளையும் இன்னும் மற்றொரு மறைத்து வைத்தார். ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்டது எலியாவை. எசபேலை தன்னை கொண்டு போய் காண்பி என்று சொன்னது எலியாவை. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தேவதூதன் சொல்லுகிறார், எலியாவே நீ போக வேண்டிய வெகு தூரம், எழும்பு நட அப்படி என்று பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு எலியாவை தட்டி எழுப்பி கொண்டு போகிறார். ஆமே, இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்ம எல்லாரையும் எலியாவை போல எதிர்பார்க்கிறார். அந்த எசபேலுக்கு முன்பாக நாம போய் நிற்கணும் இன்றைக்கு. ஹalleluya. நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்களுக்கும் பயந்து ஒதுங்கி ஓடாத படிக்க நம்முடைய ஜெப வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஹalleluya நம்ம எழும்பி நடக்கணும். எலியாவின் தேவன் நம் தேவன் சொல்லுமா? நம்ம எல்லாரும் எலியாவின் தேவன் என் தேவன். ஆமென். ஹalleluya. எலியாவின் தேவன் என் தேவன். ஆமென். ஹalleluya. அன்றைக்கு எலியாவின் முன்பாக எல்லா பாகால்களும் விழுந்து முடங்கினது. அந்த பாகாலுக்கு முன்பாக எலியா பயந்து போகாமல் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் அவர் எப்படி எதிர்கொண்டாரோ, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எலியாவோடு கூட எப்படி நான் உன்னை இருந்து நடத்தினேனோ அதே போல நம் ஒருவரோடு கூட கர்த்தர் நின்று இன்னைக்கு நடத்துகிறார். ஆமென். ஹalleluya. பாடுவோமா? எலியாவின் தேவன் என் தேவன். பாடலோடு கூட உற்சாகமே கரங்களை தட்டி பாடுவோம். அதே சமயம் ஆண்டவரை நோக்கி கூட இருதயங்கள் பாடட்டும்.
அற்புத தகவல் நம்ம மத்தியில் இருக்கிறது. ஹalleluya. நம்மோடு கூட சேர்ந்து தேவ தூதர்கள் நம்மோடு கூட சேர்ந்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹalleluya. அப்பா எங்களுடைய கண்களை திறங்கப்பா, ஆராதனை வேளைக்கு கண்களை திறங்கப்பா, எங்களோடு கூட சேர்ந்து அப்பா ஆராதிக்கிற தேவ தூதர்களை காண்கிறோம் அப்பா. ஹalleluya. எங்களுடைய கண்களை திறப்பிறாங்க ராஜா. அந்த வேளையில கூட ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நவமான பாஷையை பேசுகிறோம், நீங்க வாயிலை திறந்து பேசுங்க. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நம்ம கூட இருக்கிறவங்களை பற்றி பிடிக்கும். நம்ம அபிஷேகத்தை நம்ம அடக்கி கொண்டோம் என்றால் நம்ம கூட இருக்கிறவங்க கூட அபிஷேகத்தை பெற முடியாது. வாயிலை திறந்து ஆவியானவரே ஓஷியா நலரவா கபரா குரா குரி விஷிகர குரா குரவா ஓமியா நலரா கபாயா குரே பாஷவரவா பா நீரே எங்கள் தஞ்சம் அப்பா, நீரே எங்கள் கோட்டை அப்பா, நீரே எங்கள் ரட்சகர் அப்பா. மீண்டும் ஆராதனை பாடல் எல்லாருமே கண்களை மூலம் கரைகளை வீட்டியா பாட போகிறோம். அப்பா நீரே எங்கள் தஞ்சம் அப்பா, நீரே எங்கள் கோட்டை அப்பா, நீரே எங்கள் ரட்சகர் அப்பா, நீரே எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீரே. நன்றி அப்பா. நாரதத்தில் விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை அப்பா, கட்டுகளிலிருந்து விடுதலை கேட்கிறார்கள். ஹalleluya. நீரே
கொடுக்கப்படவில்லை. நான் ராஜாவானால் என் கனம் எங்கே என்று கேட்கிற தேவன் அவர். ஆமென், ஆமென். இந்த நாளில நாம் அவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கும் பொழுது நாம் சொன்ன அது ஒவ்வொன்றையும் நாம் யோசித்து பார்ப்போம். எலியாவை குறித்து நாம் பாடினோம். இன்று ஆராதனையின் துவக்கத்துல 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் பொழுது 10வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் பொழுது எலியா வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எலியா வானத்திற்கு ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்போது எலிசா புலம்புகிறான், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமானவரே, ஐயா நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டீரே. எலிசாவிற்கு எலியாவின் தேவனுடைய சொந்த அனுபவம் இல்லை. அவருடைய அற்புதங்கள் என் மூலமாய் நடக்கக்கூடுமா? அவரை போல நான் அக்கினியை இறக்க முடியுமா? அவர் செய்த காரியங்களை நான் செய்ய முடியுமா என்று எலிசாவிடத்தில் எத்தனையோ கேள்விகள், அவருடைய இருதயத்தில் எத்தனையோ சந்தேகங்கள். அவருக்கு ஒப்பாய் நான் எப்படி என்று. ஆனால் பாருங்க, அந்த சால்வையை கொண்டு அவர் அந்த யோர்தானை அடித்த பொழுது எலியாவின் தேவன் அவருக்கு காட்டினார், பலன் எலியாவிடத்தில் அல்ல, என்னிடத்தில் இருக்கிறது, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அதே விதமா இன்று உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் சொல்லுகிறார், ஆபிரகாமின் தேவனாய் அவரை அறிந்த நாட்கள் போதும், ஈசாக்கின் தேவனாய் அறிந்த நாட்கள் போதும், யாக்கோபின் தேவனாய், எலியாவின் தேவனாய், எலிசாவின் தேவனாய் அல்ல, உன்னுடைய தேவனாய் நான் இருக்கிறேனா? உன்னுடைய தஞ்சமாய் நான் இருக்கிறேனா? உன்னுடைய இரட்சகராய் நான் இருக்கிறேனா? உன்னுடைய கோட்டையாய் நான் இருக்கிறேனா? தேவன் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறது. அவர்களுடைய தேவன் இவர்களுடைய தேவன் என்று அல்ல, நான் உன்னுடைய தேவனாய் இருக்கிறேனா? நான் உன் தேவனானால் என் கனம் எங்கே? அவருக்கு பதில் சொல்லுவோமா? நான் உன் இரட்சகரானால் எனக்கு நீ கொடுக்கிற மகிமை எங்கே? நான் உன்னுடைய கோட்டையானால் என் பாதுகாப்பை நம்பி உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? பாடல்கள் பாடுகிறது எளிது, ஆனால் அதை நம்ம உள்வாங்கி நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தியானிக்கிறதற்காக எழுதப்பட்ட பாடல்கள் இவை. இந்த நாளில அவர் அந்த அக்கினி ஆனவர், அக்கினி ஜுவாலையானவர் நம் இருதயங்களை சுட்டரிக்காவிட்டால், அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி நம்மை நடத்தாவிட்டால் நம்முடைய பாதைகள் மாறி போகும். அவரை நோக்கி பார்க்கலாமா ஒரு விஷயம்? அப்பா, நான் உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, அதனாலதான் இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன். என் தாயின் தேவனாய் அல்ல, என் தகப்பனின் தேவனாய் அல்ல, பிறருடைய ஜெபத்தினால ஒருவேளை தேவன் என்னை ரட்சித்திருக்க கூடும், ரட்சிப்புக்குள்ளே நடத்தி இருக்க கூடும். ஆனால் இந்த நாளில நான் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன். நீர் என் ராஜா, நீர் என் கோட்டை, நீர் என் அரண், நீர் என் இரட்சகர் ஆண்டவரே. இன்று உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. என்னை கொண்டு ஒரு கூட்ட ஜனங்களை நீங்க ரட்சிக்கணும் ஆண்டவரே. என்னை கொண்டு நீர் இந்த உலகத்தில் உடைய ராஜாங்கத்தை கட்டணும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள்ல எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அதற்கு தடையாய் இருக்கிற காரியங்களை அப்பா தகப்பனே நீர் அதை எடுத்து போடுவீராக. ஒருவேளை எங்களுடைய சிலர் ஆண்டவரை இன்னும் எலிசா கேட்டது போல அந்த யோர்தான் நதிக்கு முன்பாய் நின்று கொண்டு எலியாவின் சால்வையை கையில் வைத்துக் கொண்டு எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்க கூடும். இந்த நாளில தகப்பனே, அவர் விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்களுக்கு முன்னிற்கிற அந்த யோர்தான்களை தகப்பனே நாங்கள் பிரிக்கும்படிக்காய் உம்முடைய அக்கினி ஜுவாலையானவர் இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சால்வை எங்கள் மேல் விழும்படிக்காய் ஜெபிக்கிறோம். எலிசா ஜெபித்தது போல 2 மடங்கு அபிஷேகம் என்று கேட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்த எங்களுக்கு 2 மடங்கு அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளில சத்துருவை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் ஆண்டவரே, பாவத்தை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் ஆண்டவரே, பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற அபிஷேகம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடந்து வரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களிலே கடந்து வரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அசைக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அசைவாடும் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில அசைவாடும், எங்க குடும்பங்கள்ல அசைவாடும் ஆண்டவரே. தகப்பனே, ஒரு கோட்டையாய் நீர் எங்களை சுற்றி நிற்கிறதை இந்த உலகம் காணட்டும். பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல எப்பக்கமும் நெருக்கப்பட்டும்
நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. ஹalleluya. இன்றைக்கு எந்த நெருக்கத்துல நீங்க இந்த இடத்துல வந்திருக்கீங்கன்னு தெரியல. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு நாளும் ஒடுங்கி போவதில்லை. ஹalleluya. நீங்கள் ஒரு நாளும் குன்றி போவதில்லை. ஏனென்றால் எலியாவை காத்த தேவன் நான், உங்களையும் நான் காத்துக் கொள்வேன். எலிசாவோடு இருந்த தேவன், உங்களை கொண்டும் யோர்தான்களை நான் பிரிப்பேன். தைரியமா இருங்க. என் சமூகத்துல என்னை நோக்கி காத்திருங்க. என்னுடைய ஜீவன், என் ஜீவனை கொடுக்கிற ஆவியானவர் உங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறபடினால, அவர் உங்களை நடத்துகிறபடினால நித்திய வாழ்க்கைக்கு உங்களை நடத்துவார் என்று சேனைகளின் கர்த்தர் இந்த நாளில உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நாம் எல்லாரும் அவரை நோக்கி ஒரு விசை பார்க்கலாமா? அப்பா தகப்பனே, உலகத்தை நம்பி நின்ற நாட்கள் போதும். உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அல்ல, உலகத்தின் வாக்குத்தத்தங்கள் அல்ல, பரிபூரண பரிசுத்த வாக்குத்தத்தங்கள் உம்மிடத்திலிருந்து மாத்திரமே வருகிறது. இன்று கொடுக்கப்பட்டதை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன் அப்பா. இன்று கொடுக்கப்பட்டதை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன் தகப்பனே. எனக்கும் என் குடும்பத்தினுடைய வாழ்க்கைக்கோ தகப்பனே, நீர் ஒரு கோட்டையாய், நீர் ராஜாவாய், நீர் ரட்சகராய், நீர் தஞ்சமாய் இருக்கும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை தகப்பனே, இந்த நாளில உலகத்துல எத்தனையோ சூழ்நிலைகள் அப்பா, போர் சூழ்நிலைகள் அப்பா, வேலை குறித்தான சூழ்நிலைகள், எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே தகப்பனே, அவை எல்லாவற்றையும், சஞ்சலங்கள், தவிப்புகள் எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம், உடைய வசனத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். உடைய வசனத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இருதயங்களை ஆயத்தப்படுத்தும். அதை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாய் தகப்பனே, அந்த வசனத்தினால அப்பா, சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும். உமது வசனமே சத்தியம் என்று யோவான் 17:17 வாசிக்கிறது போல ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்காய், பக்குவப்படுத்தும்படிக்காய், இந்த உலகத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்காய் தகப்பனே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாள்ல எங்கள் மத்தியில வசனத்தை பகிர்ந்து கொள்ளுகிற அப்பா லிசி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகள் மூலமாய் பேசும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையின் கரம் பேசும்படிக்காய், அசையும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆயத்தப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வரலாம். ஆஸ்டின் தமிழ் சபைக்கு இந்த வேலையில் இருக்கவங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரத்திலே நமக்கு மே மாதம் 1வது நாள் காலை 6 மணிக்கு நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை, அந்த மாதத்துடைய முதல் நாள் இருப்பதனால காலை 6 மணிக்கு நமக்கு ஜூம் மீட்டிங்ல 6 மணி முதல் 6:30 மணி வரை நமக்கு இருக்கும். சபையாராய் குடும்பமாய் கலந்து கொள்ளும்படியாய் அந்த மாதத்திற்கு ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தை இருக்கிறாரோ நம்ம கேட்க போகிறோம். அதை தொடர்ந்து நமக்கு சனிக்கிழமை எனக்கு உபவாச ஜெபம் உண்டு. ஜூம்ல இருக்க நமக்கு உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு தொடங்கும். அதுலேயும் நீங்க எல்லாரும் குடும்பமாய் கலந்து கொண்டு சபைக்காக, தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாருமே சேர்ந்து வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு ஒவ்வொரு நாளும் காலை 5 மணி முதல் 6 மணி வரை ஜெபம் உண்டு. அதை எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. பெண்களாகிய நாமல் அந்த 5 to 6 பேர்ல காலையிலே நம்ம ஜெபிப்போம். நம்முடைய லிசியக்கா நல்ல ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அன்றைக்கு அந்த நாளத்தை நமக்கு என்ன ஜெபிக்கிறோம் என்று அதில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதை தொடர்ந்து திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாளும் 12 மணி முதல் 1 மணி வரைக்கும் நமக்கு ப்ரேயர் உண்டு, ப்ரேயர் லைன் உண்டு. அதுலேயும் கலந்து கொள்ளுங்க. அதை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் 7 மணி முதல் 8 மணி வரை ஒரு ப்ரேயர் லைன் இருக்குது. அதுலேயும் கலந்து கொள்ளுங்க. நிறைய ப்ரேயர் லைன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்படி முடியும்னு கேட்குறீங்களா? எல்லாரும் ஸ்கெட்யூலில் ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் விலைக்கிரயம். நமக்கு வந்து பிஸியான ஸ்கெட்யூல்லையும் ஆண்டருக்குள்ளே வரதான் ஆண்டர் எதிர்பார்க்குறாரு. எனக்கு ஃப்ரீ டைம் நான் வரேன், கலந்து கொள்கிறேன், அதே ஆண்டர் எதிர்பார்க்கல. அந்த பிஸி ஸ்கெட்யூல்லையும் நம்ம எப்படி ஆண்டருக்குள்ள நம்ம ஓடி வருகிறோம் அப்படிதான் ஆண்டரை பார்க்குறாரு. அதனால இந்த எல்லா ப்ரேயர்லையும் கர்த்தர் கொடுத்த சபையில் கொடுத்த அந்த ப்ரேயர்களுக்காக நீங்கள் வரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வாரத்திலும் இந்த வாரத்திலும் திருநாள் காண்கிறார்கள். திருநாள் காண்கிறதுக்கு முன்பாக ஒருமுறையாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக பாஸ்டர் ஜெபிப்பாங்க. அதை தொடர்ந்து உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமானால் வந்து முன்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவான சாட்சிகளை கூறும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக இன்னொன்று, நமக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை கம்யூனியன் உண்டு. திருப்பந்திக்கு ஆயத்தமாய் ஒருமுறையாக கேட்டுக்கொள்கிறேன். ஜான் நான்சி அவர்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறாங்க. அவர்களுக்காக நம்ம இந்த வேளையில ஜெபிக்கலாம். எல்லாரும் ஒரு குடும்பமாய். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை அப்பா. தகப்பனே, இந்த நாள்ல ஜான் நான்சி உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, திருமண பந்தத்துல ஒன்றிணைந்த நீர் ஆண்டவரே, அவர்களை ஒன்றாய் நீர் உடைய ஊழியத்திலும் நிறுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே.
சபைக்கு ஆராதனையை நடத்துகிற அந்த ஒரு ஸ்தானத்திலே கர்த்தர் நீர் வைத்திருக்கிறீர், நீர் அபிஷேகித்திருக்கிறீர். கர்த்தர் நீர் நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முப்பரி நூல் அறுபடாது என்கிறதின்படி ஆண்டவரே, இயேசுவை சுற்றி அவர்கள் பின்னப்பட்டு ஒரு தேவ குடும்பமாய் எழும்பி நிற்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. கெவின் அண்ட் கெனி உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் 2 பேரையும் வளர்க்கிற ஞானத்தையும் புத்தியையும் கர்த்தர் நீர் பெற்றோராகி அவர்களுக்கு தருவீராக. ஒரு தேவ சந்ததியாய் அவர்களை எழுப்புகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நீர் கொடுக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் பல ஆண்டுகளை, பல டெக்கேட்ஸ் அவங்க காணவும் ஒன்று சேர்ந்து நின்று தகப்பனே, திருமண பந்தத்திற்கு எதிராக இந்த நாட்களில உலகத்துல எவ்வளவோ எதிர்ப்புகள் ஆண்டவரே தகப்பனே, ஒரு ஆவிக்குரிய ஒரு திருமணமாய் இவர்கள் ஒரு கலங்கரை விளக்கமாய் எழுப்பி நின்று பிரகாசிக்கும்படிக்காய் இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். Marriage is an institution that you created, oh master. It's an institution that you created. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Fortify it, oh Lord. Bless it and enlarge their territories. அவர்கள் எல்லைகளை விரிவாக்கி நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய், நிரப்பி வெளிகிற ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் அவர்கள் 2 பேரும் இருக்கும்படிக்காய் உம்முடைய கரத்திலே இந்த திருமண பந்தத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் பல ஆண்டுகளை காண செய்யும் தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணியில பயன்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சாட்சி So they're returning back to India. I don't know, a few years, in a 2 years, right? 3 years. New Year service la dedicate panna, if you remember. So they are returning back to India actually. Job inga the contract முடிந்து அவங்க next week கிளம்புறாங்க. அதனால கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய கரம் அவர்களை நடத்தும்படிக்காய் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனையப்பா. எங்கள் எல்லைகளை முன்குறிக்கிறவரும் அதை விசாலப்படுத்துகிறவருமாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் இந்த அன்பான குடும்பத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, நீர் அழைக்கிறவர் நீர் உண்மையுள்ளவர், நடத்துகிறவர் நீர் உண்மையுள்ளவர். நாங்கள் ரோமர்ல வாசிக்கிறது போல, எவர் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. எங்களுக்கு தேவனுடைய குமாரரும் குமாரத்தியுமாய் ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ஆண்டவரே நீர் நடத்துகிறபடிக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்திருக்கிற அன்பான அந்த குழந்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளில் அடுத்த வாரம் அவங்க புறப்பட்டு இந்தியா செல்லும் பொழுது தகப்பன் ஒரு வேலையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இங்கிருந்து புறப்பட்டு சென்று அந்த வேலையில நல்ல விதமாய் சேர்ந்து நல்ல விதமாக அக்லமடைஸ் ஆகி, குறிப்பாய் குழந்தை ஆண்டவரே நல்ல விதமாக அக்லமடைஸ் ஆகி இருக்க கர்த்தர் நீங்க கிருபை கொடுங்க தகப்பனே. நான் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த குடும்பத்தின் மேல் உடைய கண்களை நீர் வைத்து ஆலோசனை சொல்லி நடக்க வேண்டிய வழிகளை நீர் காட்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா, இங்க இருந்த இந்த நாட்களிலே ஆஸ்டின் தமிழ் சபைக்கும் குடும்பங்களுக்கும் அவர்கள் அன்போடு செய்த ஆதரவுகளையும் உதவிகளையும் அப்பா நினைத்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவை ஒவ்வொன்றும் 30, 60, 100 அவர்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் கொடுக்கப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம். செல்லுகிற இடத்திலும் கர்த்தர் நீர் பயன்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கிருந்தாலும் ஆண்டவரே, எங்கிருந்தாலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில அவர்கள் உயர்ந்த சிறக்கவும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பயண கிருபையினால நடத்தி நீர் கொண்டு சென்று பயன்படுத்தி அருளும். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless. God bless you. Just 2 காரியங்கள் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ல சொன்னதுல I wanted to emphasize. ஒன்று, நிறைய பிரேயர் கால்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. எப்ப ஞாபகம் வச்சுக்கிறதுலயே கவலை வேண்டாம். Go to our website, all the times are listed there. எந்தெந்த நாளிலே, எந்தெந்த வாரங்கள்ல எங்க என்ன பிரேயர் இருக்கிறது என்று நம்ம சில நேரங்கள்ல திட்டமிடாமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த வாரத்துல உங்களுடைய சூழ்நிலைகள் ஒரு மாறும் பொழுது, அந்த வாரத்துல ஒரு மன கஷ்டமான ஒரு சஞ்சலமான காரியங்கள் இருக்கும் பொழுது, our prayer cannot be our last resort. It has to be our first response. நம்முடைய முதல் பதிலாய் பிரேயர் இருக்கணும்.
எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு கடைசியா வேற வழி இல்லைன்னா ஜெபிப்போம் என்பது அல்ல. அதனால அதே மாதிரி உங்களால 1 hour ஃபுல்லா கூட ஜாயின் பண்ண முடியாம இருக்கலாம். doesn't matter. Join as much as you can. ஆஃபீஸ்ல ஒரு சிச்சுவேஷன், noon time, lunch time, just dial into the call. Doesn't matter. ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி சகோதரர்களை குறிப்பாக உற்சாகப்படுத்தி சொல்லுகிறேன், அந்த மாதத்தினுடைய முதல் நாள் அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கணும். காலையில 6 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் சரியாய் கரெக்டா 30 minutesல will complete that. A very very brief worship, a brief time of word and a brief time of prayer. ஒரு மாதத்தின் துவக்கத்தை கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய வசனத்தோடு நாம் துவங்குவோம். ஆதியில வார்த்தை இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. The beginning was word and that word became flesh. And வசனம் நமக்கு சொல்லுகிறது, இறுதி நாளில வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். ஹalleluya. துவக்கம் வாழ்க்கை, நம்ம எபிரேயர் 1:3 வாசிக்கிறது போல வல்லமையுள்ள வசனத்துல தாங்கி நடத்தப்படுகிற இந்த வாழ்க்கை இறுதி நாளிலே நம்மை நியாயம் தீர்க்க போகிறது. எல்லாமே அவருடைய வசனம் தான். அந்த வசனத்தோடு ஜெபத்தோடு ஒரு மாதத்தினுடைய துவக்கத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு அற்புதம் உள்ளதா இருக்கும். அதனால இந்த every month on the first day morning 6 to 6:30 there is a prayer call, not just for men or women, it's for the entire church. ஜாயின் பண்ணும்படிக்காக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். Kids are dismissed for Sunday school. Hallelujah. Amen. Praise the Lord. எல்லாம் ரொம்ப அமைதியா சைலண்டா இருக்க மாதிரி இருக்கு இன்னைக்கு. கர்த்தருடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம், அவருடைய வலது பாசத்தில் நித்திய பேரும் உண்டு. ஆமென். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கோம் இந்த மாலை வேளையில? சந்தோஷமா இருக்குமா? ஆமென். எல்லாரும் பார்த்தா ரொம்ப சோகமா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ என்ன தெரியல. ஸோ தொடர்ந்து கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. கர்த்தரோட வார்த்தை ஏசாயா புஸ்தகத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் என்னன்னா அவருடைய ஜெப வீட்டிலே அவருடைய ஜனங்களை கொண்டு வந்து அவர் மகிழ பண்ணுகிறார் என்று சொல்லி. ஆமென். அப்ப என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும் இயேசு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஆண்டவர் இயேசு சொன்னாங்க. அப்ப இந்த ஆண்டோட இல்லத்துல ஜெப வீட்டுல நம்மளை எல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர் என்ன பண்றாரா? மகிழ பண்ணுகிறார். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற வேத பகுதி யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21 to 28 அந்த பகுதியை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். Joel chapter 2 verses 21 through 28. I request Sister Shirley to come and read this passage. யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதீர்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆமென். தேங்க்யூ சார். நம்ம ஜெபித்து இந்த செய்திக்குள்ள கடந்து போவோம். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா.
ஆண்டவரே கர்த்தாவே அப்பா உங்களுடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம் ஆண்டவரே, உங்களுடைய வலது பார்சத்துல நித்திய பேருவம் உண்டாப்பா. ஆண்டவரே உங்களுடைய ஜெப வீட்டில் எங்களை கொண்டு வந்து எங்களை மகிழ பண்ணுகிற தேவனாய் கர்த்தராப்பா. ஆண்டவரே இந்த மன மகிழ்ச்சி நாளில் கர்த்த நீர் எங்களை மகிழ பண்ணுவீராக. நீர் காலை மாலை கழிவூற பண்ணுகிற தேவனாப்பா. ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை சோதரிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில ஆவியான நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னீராப்பா. ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா வேண்டிய மன்னாவை அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த நாளில் கர்த்தர் எங்களை போஷிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அப்பா எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் வல்லமையோடு அதிகாரத்தோடு புறப்பட்டு வரும்படியா செபிக்கிறோம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை கத்த திறந்தருளுவீராக. ஆண்டவரே வசனத்தை கேட்க முடியாதபடிக்கு அப்பா போராடுகிற எல்லா சோர்வி நாவி கனநித்திரை நாவிகளை இயேசுவை நாமத்துல கடிந்து நாங்க அப்புறப்படுத்தி செபிக்கிறோம்ப்பா. ஆண்டு நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உங்களுடைய கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். யோவேல் 2ஆம் அதிகாரம். இந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நம்ம யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்க வாசித்திருப்பீங்க. குறிப்பா இந்த 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அதனோட பேக்ரவுண்டை நான் உங்களுக்கு சொல்றேன். அதன் மூலமா நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ளலாம் இல்லையா. இந்த 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வருகை நாளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், கர்த்தருடைய நாள் இருளும் அந்தகாரமுமான நாள், மப்பும் அந்தாரமுமான நாள், அது பெரிதும் பயங்கரமான நாள். அதை எதிர்கொள்ளத்தக்கவன் யார் என்று சொல்லி ஆண்டவருடைய கர்த்தருடைய நாளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தேசத்தின் மேல கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருகிறதை குறித்தும் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்தது நிமித்தம், கர்த்தரை விட்டு தூரமாய் போனது நிமித்தம் தேசத்துல பயங்கரமான ஒரு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்தது. தேசத்துல ஒரு பஞ்சம், நதிகள் எல்லாம் வற்றி போயிடுச்சு. எல்லாம் ஒரே என்னன்னா ஒரு செழிப்பு கிடையாது. எல்லாம் பச்சை கர்த்தர் என்ன சொன்னா, பச்சை கிளிகள், முசுக்கொட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் அதெல்லாம் நான் அனுப்புவேன் கர்த்தர் சொன்னபடி அதெல்லாம் பட்சித்து போட்டது. தானியங்கள் விளைச்சல் பட்சித்து போட்டது. அப்ப தேசத்துல பஞ்சம், வறுமை, சமாதானம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமா என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்பொழுதே நீங்க மனம் திரும்புங்கள், உங்கள் முழு இருதயத்தோடு உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு கர்த்தரிடத்துல திரும்புங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லாங்க. ரிப்பன்ட் டர்ன் டு த லார்ட் அப்படின்னு ஆண்டவர் தீர்க்கதரிசின் மூலமாக ஜனங்களோடு கர்த்தர் பேசுறாரு. நீங்க மறுபடியும் ஆண்டவர் இடத்துல நீங்க திரும்புங்க. நீங்க திரும்பி நீங்க என்னன்னா உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை திருப்புங்க. கர்த்தரிடத்துல இருதயத்தை கிழித்து கொண்டு கர்த்தரிடத்துல திரும்புங்க. நீங்க பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். நீங்க ஜனத்தை கூட்டுங்க. நீங்க எல்லாம் உபவாசம் பண்ணி என் சமூகத்துல மனம் திரும்புங்க. என்னிடத்துல ஆசாரியர்கள் அவங்க என்னன்னா ஆசாரியர்கள் பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் இடையில அவங்க விழுந்து என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணட்டும். அப்படி விண்ணப்பம் பண்ணும்பொழுது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் என்னுடைய ஜனத்தை நான் கடாட்சிப்பேன். நான் என்னுடைய தேசத்துக்காக நான் வைராக்கியம் கொள்ளுவேன், நான் கடாட்சிப்பேன் அப்படின்னு கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களோடு பேசுகிறார். இதுதான் இந்த சாப்டரோட ஒரு பேக்ரவுண்டு, ஒரு என்ன சூழ்நிலையில இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு இல்லையா. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இப்போ அவங்க உபவாசம் பண்ணி கர்த்தர் அன்னைக்கு திரும்புறாங்க. ஏன்னா ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி, ஏன்னா புறஜாதிகள் மத்தியில நாங்க நிந்தையா இருக்கிறோம், எங்களை பழிக்கிற நிந்தனைக்கு எங்களை நீங்களாக்கி எங்களை ரட்சியும் அப்படின்லாம் கர்த்தர் சொல்லும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு கர்த்தர் என்ன சொல்றாங்க, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு என்ன கலக்கத்தோடு இல்லையா, என்ன சூழ்நிலையில நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு, எந்த பயத்தோடு உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நமக்கு தெரியும் இல்லையா, கர்த்தருக்கு தெரியும் நமக்கு ஏதாவது பயம் இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றாங்களா, தேசமே நீ
பயப்படாதே என்று சொல்லி. ஆமென், அல்லேலூயா. நீ பயப்படாதே, நீ கலங்காதே, திகையாதே, நான் உன் கூட இருப்பேன். நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, நான் பெரிய காரியங்களை செய்வேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மளோட பேசுகிறார். ஆமென். தேசத்துல நடக்கிற காரியங்கள் நமக்கு பயத்தை உண்டு பண்ணுது இல்லையா? பயத்தை உண்டு பண்ணுது. இந்த US ஈரான் வார் அப்படி தொடர்ந்து கொண்டே போகுது. இந்த வார் இப்போ முடியுமா அப்போ முடியுமா என்னன்னு தெரியல. இப்போ இந்தியாவுக்கு வெக்கேஷன்லாம், இப்போ இந்தியாவுக்கு போகிறதுனா எப்படி போக போகிறோன்னு தெரியல. ஒரே கலக்கமாக இருக்குது. எந்த வழியில் போகிறதுன்னு தெரியல. ஃப்ளைட்டே இனிமேல் இருக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் கேட்குறப்ப ஒரு கலக்கம் வருது, பயம் வருது. எதிர்காலத்தை குறித்தான பயம், இல்லை நம்முடைய பிள்ளைகளை குறித்தான பயமாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய சரீர சுகத்தை குறித்தான பயமாக இருக்கலாம், இல்லை எதிர்காலத்தை குறித்தான பயம். இப்படி பல பயங்கள் எல்லாருக்கும் உண்டு. உங்களுக்கு உண்டு, எங்களுக்கு உண்டு இல்லையா? ஆனால் கர்த்தர் என்ன சொல்றார்? நீ பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்கள் சொல்ற. The Lord will do mighty and great things. ஆமென். God is in control. ஆமென். ஸோ இந்த தேசத்தின் தலைவர்களுடைய காரியங்கள் நமக்கு வித்தியாசமாக காணப்படலாம். இப்படியே என்ன ஒரு நல்ல டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னா அப்படியே என்னன்னா நம்மளை கலங்க பண்ணுகிறதான காரியங்களை நம்ம நியூஸ்ல பார்க்கிறோம் இல்லையா? இது எப்போ முடியும், இது எப்போ நடக்கும், என்ன எது நமக்கு தெரியாது. ஆனால் பிரியமானே கர்த்தர் என்னன்னா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்கள் வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை கொடும். இப்படி எல்லாமே ஒரு ட்ரையா, ஒரு பலனற்ற ஒரு சூழ்நிலையில கர்த்தர் என்ன சொல்ற, நான் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னார் இல்லையா? என்ன காரியங்கள் அப்படின்னா மறுபடியுமா அந்த திராட்சை தோட்டம், அத்தி மரம், இதெல்லாம் தன் பலனை கொடுக்கும். வனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாகும் அப்படிலாம் கர்த்தர் சொல்றாங்க. ஏன்னா ஆண்டவர் வனாந்தரத்தை ஏதேனே போல மாற்றுகிற தேவன், அவாந்தர வெளியே கர்த்தரி தோட்டத்தை போல மாற்றுகிற தேவன். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஆமே. நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை வனாந்தரம் போல இருக்கலாம், ஒரே ட்ரையா, அப்படியே ஒரு எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லாம, பூமிக்குரிய ஆசீர்வாதம் இல்லாம, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லாம அப்படி நம்முடைய வாழ்க்கை காணப்படலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உங்களை செழிக்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. ஆமென், 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 ஹல்லேலூயா, ஆமென் சொல்லணும். நம்ம வார்த்தை, ஆண்டோட வார்த்தை வரும்பொழுது நம்ம ஆமென் அப்படின்னு சொல்றோம்னா, ஆமென் என்பதுக்கு என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுள் இல்லையா? நம்ம ஆமென் சொல்றப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்ற பொழுது பாத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமென் அப்படின்னா அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில அது வலிக்கும். ஆமென். அதனால நம்ம வாயை திறக்கணும் இல்லையா? நம்ம வாயை திறந்து ஆமென், அல்லேலூயா அதெல்லாம் சொல்றதுக்கு நம்ம பழகி கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய சபையில வளர்ந்துருக்கலாம், அந்த மாதிரி அனுபவங்கள் நமக்கு இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேதத்தின்படி நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படுது, ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கையிடப்படும். நம்மளோட வாயில கர்த்தர் அதிகாரத்தை வைத்திருக்கிறாங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். அப்ப நம்ம வாயினால கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம பேச 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 பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை நம்ம கிரியை செய்யும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நம்ம தியானிச்ச வசனம் சங்கீதம் 138 அந்த 2ஆம் வசனம், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிற நம்மளோட வார்த்தை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லி, எல்லாவற்றையும் பார்க்கலாம் ஆண்டோட வார்த்தையை ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆண்டோட வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அடுத்த அந்த 23வது வசனத்தை யாராவது படிக்கலாமா? 23. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். ஆமென். மறுபடியும் கர்த்தர் சொல்றாரு, நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களிகூருங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். ஸோ இந்த காரியத்தை குறித்து தான் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஆழமா நம்ம தியானிக்க போகிறோம் இல்லையா? ஃபார்மர் ரெயின் அண்ட் லேட்டர் ரெயின், முன்மாறி பின்மாறி. அது எதுனா மழை குறிக்குது இல்லையா? அந்த முன்மாறி மழை அதான் ஃபார்மர் ரெயின், பின்மாறி மழை லேட்டர் ரெயின். அது ரெண்டுமே என்னன்னா வேணும், அந்த விளைச்சலுக்கு வேணும். அந்த முன்மாறி அது எப்போ பெய்யும் அப்படின்னா ஃபால் சீசன்ல, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இல்லையா? அந்த டைம்ல தான் அந்த ஃபார்மர் ரெயின். அந்த டைம்ல தான் என்ன பண்ணுவாங்க, விதைக்கிற காலம் இஸ்ரேல் தேசத்துல.
அந்த அந்த செப்டம்பர் அக்டோபர் இருக்கு இல்லையா, அந்த டைமில் தான் என்ன பண்ணுவாங்க, விதையை விதைப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு நமக்கு என்ன அப்போ என்ன வேணும் அப்படின்னா வந்து அந்த முன்மாறி மழை வேணும், ஃபார்மர் ரெயின். அந்த ஃபார்மர் ரெயின் எதுக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த மழை பெஞ்சாதான் அப்படியே அந்த வறட்சியாக இருக்கிற அந்த நிலங்கள் அதெல்லாம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். அந்த சாயில் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகி அந்த பயிர் வளர்றதுக்கு அது வந்து அந்த மழை கட்டாய தேவை. அப்போ அந்த முன்மாறி மழை, அந்த ஃபார்மர் ரெயின், அது வந்து என்னென்னா அது பெஞ்சாதான் வந்து அந்த நிலம் வந்து பண்படுத்தப்படும். அது ஹார்டாக இருக்க ட்ரை கிரவுண்ட் என்னென்னா வந்து அந்த சாயிலெல்லாம் நல்லா லூஸ் பண்ணி அதெல்லாம் வந்து நல்லா பண்படுத்தப்பட்டு விதை விதைக்கிறதுக்கு ஏதுவான ஒரு நிலமாக மாறும். அந்த பயிர் வளர்றதுக்கு என்ன வேணும்னா முன்மாறி மழை வேணும். அதான் ஃபார்மர் ரெயின். அது எந்த டைமில் பெய்யும் அப்படின்னா வந்து அந்த ஃபால் டைமில் இல்லையா, அந்த அக்டோபர் நவம்பர் அந்த டைமில் படும். அதுதான் வந்து முன்மாறி மழை. அது வந்து பயிரோட வளர்ச்சிக்கு, நிலத்தை பண்படுத்துகிறதுக்கும் பயிர் வளர்ச்சிக்கும் அந்த முன்மாறி மழை வேணும். பின்மாறி லேட்டர் ரெயின். அந்த லேட்டர் ரெயின் வந்து எப்போ வரும் அப்படின்னா வந்து ஸ்ப்ரிங் டைமில். இப்போ நம்ம எந்த டைமில் இருக்கோம், ஸ்ப்ரிங் டைமில் இருக்கோம், மார்ச் ஏப்ரல் இல்லையா, இந்த டைமில் தான் வந்து அந்த பின்மாறி மழை, அதான் வந்து லேட்டர் ரெயின். அது எதுக்காக அந்த மழை வேணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பயிர் வந்து முதிர்ச்சி மெச்சூரிட்டிக்காக, அது நல்லா மெச்சூர் ஆகிறதுக்காக வந்து அந்த மழை தேவை. அதுதான் வந்து பின்மாறி மழை. இல்லைன்னா பாருங்க, அந்த பயிர் இப்போ நெல்லோ இதுக்கு கோதுமையோ அது பயிரெல்லாம் வளர்ந்து வர்றப்ப வந்து அந்த அந்த கேர்னல் இல்லையா, அது வந்து நல்லா மெச்சூர் ஆகணும். அந்த நெல்லெல்லாம் இல்லையா, அந்த கோதுமை மணியெல்லாம் வந்து நல்லா ஹார்டனாகி நல்லா முதிர்ச்சி அடையணும். அப்போ தான் வந்து அறுவடை பண்ண முடியும். இல்லைன்னா அப்படியே ரொம்ப சாவியான கதிர்களாக இருக்கும். அது வந்து அதனால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மர் ரெயின், லேட்டர் ரெயின், முன்மாறி பின்மாறி, அது ரெண்டு மழையும் வந்து வேணும், கட்டாயம் வேணும் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய அர்த்தங்களும் உண்டு. முன்மாறியும் பின்மாறி. முன்மாறி வந்து எதுக்கு தேவைன்னு சொன்னேன், பயிர் வளர்றதுக்கு தேவை இல்லையா. பின்மாறி எதற்கு தேவை, பயிர் முதிர்ச்சி அடையறதுக்கு தேவை இல்லையா. அதே போல தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்றதுக்கு முன்மாறி வேணும். முன்மாறி வந்து ஆவியானவர் இல்லையா. அசைவாடும் ஆவியன்னு அழகா பாடலாம், பாட்டு பாடணும் இல்லையா. ஏதோ வரோம் நம்ம நான்சி, ஜீவிதா, அந்த வர்ஷிப் டீம் எல்லாம் பாடுறாங்க, நம்ம வந்துட்டு போகிறோம், நம்மளும் சேர்ந்து பாடணும் அப்படின்லாம் கிடையாது. ஆவியானவர் இல்லையா அப்படி கிரியேட் செய்கிறாங்க. இந்த முன்மாறி வந்து நம்ம வளர்றதுக்கு முன்மாறி வேணும். பின்மாறி அதான் வந்து லேட்டர் ரெயின். அது வந்து நம்ம முதிர்ச்சி அடையிறதுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடையிறதுக்கு அந்த லேட்டர் ரெயின் வந்து, அந்த ரெண்டு ரெயினும் வந்து இல்லையா, அது கட்டாயம் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவை. அதில் வந்து ரெண்டு விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஃபிசிக்கல் பிளஸ்ஸிங், இன்னொன்று வந்து ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங். அது ரெண்டுமே அந்த ரெண்டு ரெயினில் இருக்குது. அதில் வந்து ஆவிக்குரிய அர்த்தம் இதுதான், முன்மாறி பின்மாறி. இந்த முன்மாறி பின்மாறி குறித்து, இந்த மழை குறித்து நிறைய ரெஃபரன்ஸ் வந்து பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உபாகமம் 11:14, டியூட்ரானமி சாப்டர் 11 verse 14, உபாகமம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பெய்யப்படி. அப்போ கர்த்தர் என்ன சொல்ற, நீ உன்னோட தானியத்தை உன் திராட்சை ரசத்தை சேர்க்கணும்னா எண்ணெயும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்துல, தகுதியான சீசன்ல, ஏற்ற காலத்துல நான் முன்மாறி பின்மாறி நான் பெய்ய பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த முன்மாறி பின்மாறி வந்து ஃபார்மர்லையும் லேட்டர்லையும் எதை குறிக்குன்னா, அதை கொடுத்தாதான் ஆசீர்வாதம். ஏன்னா அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்ரிகல்ச்சரை தான் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் தான் அப்படி டிபெண்ட் பண்ணாங்க. இந்த நாள் மாதிரி இரிகேஷன் அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து மழை வந்து பெய்யலை அப்படின்னா அது வந்து ஆண்டவருடைய அது தண்டனை, ஒரு நியாய தீர்ப்பு. அதான் மழை இல்லை, வறட்சியான காலம், செழிப்பான காலம் மழை பெய்யுது அப்படின்னா வந்து அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஏற்ற காலத்தில் உங்களுக்கு நான் முன்மாறியும் பின்மாறியும் நான் பெய்ய பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஓசியா 6:3, ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், ஓசியா சாப்டர் 6 verse 3, அதில் லேட்டர் பார்ட் பின்பகுதி. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறியும் பின்மாறியை போலவும் நம்மிடத்தில் வருவார் அப்படின்னு. அப்ப யோசியா தீர்க்கதரிசி சொல்றாரு, மழையை போல கர்த்தர் வருவார், ஆவியானவர். அந்த ஆவியானவருடைய வருகையை குறித்து கொள்றார். ஆவியானவர் மழையை போல வருவார்,
முன்மாதிரியும் பின்மாரியும் முன்மாறி பின்மாரியை போல வந்து என்னன்னா நம்ம இடத்துல வருவார் ஆவியானவர் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எரேமியா 5:24. ஜெரமியா chapter 5 verse 24. இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பயந்திருப்போம். ஆமென். அப்போ இங்க என்னன்னா, அந்தந்த பருவத்தில் ஆண்டவர் வந்து ஏற்ற காலத்தில் நமக்கு முன்மாறி பின்மாறி கொடுக்கிறார். அந்த நியமித்த வாரங்களை எங்களுக்கு அப்போ கர்த்தருக்கு பயந்துருக்கணும். கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவங்க சொல்றதில்ல. அப்போ ஆண்டவருக்கு பயந்து நம்ம வாழ்ந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில அந்த முன்மாறி பின்மாறி மழையை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆண்டவருக்கு பயப்படலை, அவர் கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியில, ஆண்டவரை விட்டு நம்ம தூரமாக போயிட்டோம் அப்படின்னா அந்த முன்மாறி பின்மாரியே ஆண்டவர் நமக்கு தரமாட்டாங்க இல்லையா? அப்போ கர்த்தர் தான் நமக்கு அந்த முன்மாறி பின்மாரியை ஆண்டவர் பெய்ய பண்ணுகிறாரு. அப்படி அந்த மழை வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, களங்கள், அந்த யோவேல் 2:25 வாசிக்கிறோம், களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் அப்படின்னு கதை சொல்ற. அப்போ நான் அந்த மழையை பெய்ய பண்ணும்பொழுது ஒரு செழிப்பு, களங்கள்ல என்ன வருது, தானியங்கள் வருகிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு திராட்சை ரசம் எண்ணெயெல்லாம் வழிந்தோடும். அடுத்து 25வது வசனத்தை நம்ம வாசிப்போமா? 25. நான் உன்னிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென். அப்ப கர்த்தர் சொல்ல, நான் உங்களிடத்துல அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகள் பச்சை கிளிகள் முசுக்கொட்டை பூச்சி பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷங்களின் பலனை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். ஸோ இங்கே வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா, த ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் பிளஸ்ஸிங், அதை இங்கே நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆண்டவர் கர்த்தர் சொல்றாரு, நான் அனுப்பின சேனை. ஏன் கர்த்தர் வந்து வெட்டுக்கிளி பச்சை புழுக்களாக கர்த்தர் அனுப்பினேன்னு சொல்றாரு அப்படின்னா வந்து அவங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம், கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாம அவங்க வந்து ஆண்டவரை விட்டு தூரமா போனது நிமித்தம் கர்த்தர் என்ன கட்டளையிடுறாரு, அழிவை கட்டளையிடுறாரு. ஒரு ஃபெமைன், பயங்கரமான பூச்சிகள் வந்து எல்லாத்தையும் பட்சித்து போடுகிறது. கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் வந்து அந்த முன்மாறி பின்மாறி பெய்ய பண்ணி அந்த நீங்க என்னெல்லாம் இழந்து போனீங்களோ, எத்தனை வருஷம் இழந்து போனீங்களோ அந்த வருஷங்களின் பலனை நான் திரும்ப கொடுப்பேன். பட்சித்த வருஷங்களின் பலனை. அப்போ ஒரு வருஷம் கிடையாது, எத்தனை வருஷம் நம்ம பலனை வந்து இல்லையா நம்ம இழந்து போயிருக்கோமோ அதை எல்லாத்தையும் நான் திரும்ப தருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. பிரியமானவர்களே, இது வந்து என்னன்னா ஒரு பிசிக்கல் ரெஸ்டோரேஷன் இல்லையா? இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலே பாருங்க இல்லையா, நம்ம இழந்து போயிருக்கலாம். ஒரு வந்து நம்மளுடைய ஒரு என்னன்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் பிளஸ்ஸிங்ஸ், அதில் ஒரு விடுதலை இல்லாமல் ஏதோ ஒரு கடன் பிரச்சனைலாம் அப்படி இருக்கலாம். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இல்லாதது போல நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படலாம். இல்லை எதையோ நம்ம இழந்து போயிருக்கலாம். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம மறுபடியுமாக நம்ம மனம் திரும்பி ஆண்டவரை உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு கர்த்தரத்தில் வரும்பொழுது ஆண்டவர் வந்து மழையை பெய்ய பண்ணுவார். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? அப்படி மழை பெய்ய பண்ணும்பொழுது என்னன்னா வந்து எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து ரெஸ்டோர் பண்ணுவாங்க. இதுவரைக்கும் என்னெல்லாம் வந்து இல்லையா நம்ம இழந்து போன அந்த வருஷங்களின் பலனை, ஒரு வருஷம் கிடையாது, எத்தனை வருஷமா நம்ம அதை இழந்து போயிருக்கோமோ இல்லையா, 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ எதெல்லாம் நம்ம இழந்து போயிருக்கோமோ இல்லையா? சத்துரு ஒருவேளை நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிருக்கான். திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான்னு சொல்லிட்டு. அப்ப நம்மளுடைய பொருளாதாரத்தை அவன் திருடி இருக்கலாம் இல்லையா? ஆண்டவர் இடத்துல அதெல்லாம் நான் திரும்பவும் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றேன். எப்படி ஒரு 5 வருஷம் போனஸை சேர்த்து உங்களுக்கு இந்த வருஷம் கொடுத்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்காதா? நல்ல விஷயம் சொல்றேன். 5 வருஷம் போனஸை சேர்த்து உங்களுக்கு இந்த வருஷம் இல்லையா கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா வந்து எல்லாம் சொல்றாங்க, இன்னும் அடுத்து வந்து முதல்ல அந்த கொள்ளை நோய் வந்துச்சு இல்லையா, பிளேக்கு. அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அப்படி எக்கானமிலாம் நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை
கர்த்தர் நம்மளை வந்து பஞ்சத்துல உயிரோடு காக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவே குறைபடாது. ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதைத்தாராம் இல்லையா? பஞ்ச காலத்துல விதைக்கிறார். அப்ப எத்தனை மடங்கு பலன் கொடுத்துச்சு? 100 மடங்கு பலன் கொடுத்தது இல்லையா? அது போல கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைங்க அவருக்கு பயந்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இல்லையா? ஆண்டவருடைய பர்வதத்தில் யார் தாவீது சொல்றார், கர்த்தாவே யார் உம்முடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் உம்முடைய சந்நிதியில் நிற்க முடியும்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனும் கபடாய் ஆணையிடாமல் இருப்பவன் தான் உங்களுடைய சமூகத்தில் நிற்க முடியும் இல்லையா? இன்னைக்கு இப்போ தான் எலெக்ஷன் வந்து இப்போ தான் முடிஞ்சது இல்லை தமிழ்நாட்டில். அவங்க அந்த கேட்குற ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தா எல்லாம் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா? ஒரு கட்சியில் 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போட்டு வச்சுருக்காங்க, இன்னொரு கட்சியில் இன்னும் 5000 ரூபாய் இந்த மாதிரி பணத்தை வாங்கி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்படிலாம் கேட்குறப்ப பாருங்க நம்ம தேசம் எங்கே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஆனால் வந்து நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க கைகளில் என்ன இருக்கணும்? சுத்தம் இருக்கு. கைகளில் மாசு இல்லாதவன், இருதயத்தில் கபடு இல்லாதவங்களா இல்லையா? அப்படி சுத்த இருதயத்தோடு நிலைவரமான ஆவியோடு இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அப்படி இருக்கவே கூடாது. நம்ம வந்து முதலாவது தேவனுக்கு முதலிடத்தை நம்முடைய இருதயத்தில் கொடுக்கணும். ஆண்டவருக்கு பயந்து ஒரு வாழ்க்கை. அப்போ கர்த்தர் நமக்கு வந்து எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், இந்த கொரோனாவில் பாருங்கள் எவ்வளவோ பேர் மரித்து போனாங்க, ஆனால் கர்த்தர் நம்மளையெல்லாம் இன்றைக்கு நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை காக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையினால சூழ்நிலைகளை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதிர்காலத்தில் நமக்கு என்ன நடக்கும் நம்ம கலங்க வேண்டியதில்லை. கர்த்தர் நமக்கு மழையை கட்டளையிடுவார். கட்டளையிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வசனம், 27வது வசனம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நீங்கள் 26 நீங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் சம்பூர்ணத்தின் தேவன். அவருடைய பரிபூர்ணத்தினால நம்ம கிருபையின் மேல கிருபை பெற்றிருக்கிறோம். அவருக்குள்ள நம்ம சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர்ல 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நம்ம எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கும்படி அவர் வந்து சகலவிதமான கிருபைகள் நம்மிடத்துல பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இல்லையா? ஆண்டவர் நம்மளை வந்து சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஓவர்ஃப்ளோயிங் பிளஸ்ஸிங், அதுதான் இல்லையா? ஏதோ இழுத்து பிடிச்சி இந்த மாசத்தை நான் ஓட்டி முடிச்சேன்னா போதும் அப்படி நம்மளோட வாழ்க்கை இருக்கவே கூடாது இல்லையா? இருக்கவே கூடாது. நம்ம ஆண்டவர் 5 அப்பங்களை 2 மீன்களை ஆசீர்வதித்தப்போ என்ன ஆச்சு? 5000 பேருக்கு மேல சாப்பிட்டு மீதியா இருக்கிறத எடுத்தாங்க. எத்தனை கூடை நிறைய எடுத்தாங்க? 12 கூடைகள் நிறைய எடுத்தாங்க. அது போல ஆண்டவர் நம்மளே மிச்சம் எடுக்க தேவன், மிச்சம் எடுக்க பண்ணுகிற தேவன். அப்படி நம்மளையே சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். அது இழுத்து பிடிச்சி லோனை கட்டி அதை கட்டி இதை கட்டி இந்த மாசத்தை ஓட்டுனா போதும் அப்படி நம்ம வாழ்க்கை இருக்காது இல்லையா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில முன்மாறிய பின்மாறிய பெய்ய பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கும்? சம்பூர்ணமான ஆசீர்வாதம், பரிபூர்ணமான ஆசீர்வாதம். நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். உன்னுடைய கையில பிரயாசத்தை ஆசீர்வதிக்கவும் உன்னுடைய தேசத்துல ஏற்ற காலத்துல மழை பெய்யவும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஆண்டோடைய பொக்கிஷசாலை, ட்ரெஷர் ஹவுஸ், வானத்தை திறப்பார். ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு? அப்ப நீ வந்து அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். ஆமென். நாங்கள் இங்கே மூவ் பண்ணி 2010ல் வந்து இந்த வீடெல்லாம் நம்ம இங்கே வீடு வாங்கினோம். லோன் போட்டு தானே நாங்கெல்லாம் வாங்குறோம்ல, லோன் போட்டோம். அப்போ வந்து நான் வந்து இந்த லோன்லாம் சீக்கிரம் முடியணும், 15 வருஷம் லோன், 30 வருஷம் லோன் இல்லை. ஐயோ இத்தனை வருஷம்ப்பா, அதுக்குள்ள நமக்கு ரொம்ப வயசாகிடுது, இத்தனை வருஷம் லோன் போட்டு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து இந்த மாதிரி வசனங்களெல்லாம் வைத்து நான் ஜோமனை ஆரம்பித்தேன். இந்த மாதிரி வசனங்கள்லாம் வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன்.
நீயும் அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய்ன்னு சொல்லி இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் கர்த்தருடைய பொக்கிஷ சாலை வானத்தை தரங்க அப்படின்லாம் சொல்லி ஜெபிக்க ஆவியானவர் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ பாருங்க, ரொம்ப நல்ல சீக்கிரமாகவே இந்த வீடை லோனெல்லாம் பே ஆஃப் பண்ணி படிக்க ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஜீவனுள்ள வார்த்தைகள், அதை நம்ம விசுவாசிக்கணும். இத்தனை வருஷம் லோன் எப்போ தான் கட்டி முடிப்போம் நமக்கு தெரியல அப்படின்னு நம்ம சில கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை இல்லையா? ஸோ அதனால் கடன் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சீக்கிரமாக ஆண்டோட பிள்ளைங்க எல்லாத்தையும் பே ஆஃப் பண்ணிடணும். ஆமென். கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் முன்மாறி பின்மாறியும் பைய பண்ணும்பொழுது நம்ம சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கிற தேவன். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்காங்க. ஆமென். அப்போ ஆண்டவர் மை பீப்புள் ஷேல் நெவர் பி அஷேம்டு. அப்போ மற்றவங்க ஆண்டவர் அறியாத புறஜாதி மக்கள்கிட்ட போயிட்டு ஐயோ எனக்கு வேலை இல்லை, எனக்கு ஒரே கடன் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியல, இப்படியெல்லாம் நம்ம புறஜாதி மக்கள்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம புலம்பக்கூடாது. ஏன்னா நம்ம தேவன் அவர் பெரியவர். ஆமென். அவர் மிகவும் பெரியவர். அவர் ஆண்டவர் வந்து சூழ்நிலைகளை மாற்ற வல்ல தேவன். ஒரே நாளில் இல்லையா, அந்த ராஜாக்கள் புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, சமாரியாவில் பயங்கர பஞ்சம், ஆனால் ஒரே நாளில் ஆண்டவர் சூழ்நிலையில மாற்றி போட்டார் இல்லையா? அதுபோல் ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கார். அதை நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்ம ஃபிசிக்கல் ரெஸ்டோரேஷன். அப்போ ஆண்டவர் வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் இழந்து போயிருக்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர் வந்து ரெஸ்டோர் பண்ணுவாங்க. ரெஸ்டோர் பண்ணும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவது. அப்போ நம்முடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நம்ம வெட்கத்துக்கு பதிலாக இல்லையா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கிறோம். வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் என்ன கொடுக்குறாங்கன்னா ரெண்டத்தனையான கனத்தை கொடுக்குறார். ஆமென். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஷேம் God will bless us double portion. டபுள் பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, எலியாவோட அந்த ஆவி வந்து எலிசா கிட்ட எலியா எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி எலிசா கிட்ட கேட்பார், என்ன வேணும், இடத்துல இருக்கிற ஆவின் வர எனக்கு ரெட்டிப்பா வேணும் அப்படின்னு இல்லையா. ஆண்டவர் சொல்ற வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாங்க. ஆமென் ஹல்லேலூயா. டபுள் போர்ஷன் பிளஸ்ஸிங் அதை ஆண்டவர் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நாம் வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாங்க, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஒருவேளை நம்மளுடைய ஜனங்கள் அற்பமாக எண்ணியிருக்கலாம், நம்மளை இல்லையா, நம்ம அற்பமாக நம்மளை எண்ணியிருக்கலாம். நமக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய சோஷியல் ஸ்டேட்டஸ் இல்லை, ரொம்ப பெரிய வீடு பங்களா அப்படி பெரிய காசு அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை மற்றவங்க நம்மளை பார்த்து அற்பமாக எண்ணலாம், அற்பமாக நம்மளை பற்றி பேசலாம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் வந்து என்னென்னா என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு நம்மளை அற்பமாக பார்த்தவங்க நிச்சயமாக நம்மளை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அந்த நாட்கள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்மளைய உயர்த்துவார். எல்லா விதத்திலையும் ஆண்டோட பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில முன்மாறி பின்மாறி எல்லாம் ஆண்டவர் பெய்யும் பொழுது நம்ம சூழ்நிலைகள் மாறிடும். நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே வந்து ரெஸ்டோரேஷன். இதெல்லாம் பிசிக்கல் ரெஸ்டோரேஷன். அதே மாதிரி என்னன்னா இந்த பிசிக்கல் ரெஸ்டோரேஷன் அந்த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இட் வில் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக நம்ம மனம் திரும்பி ஆண்டவரை உண்மையாக தேடி அப்படி ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள்லாம் வந்து நம்ம போய் கேட்கவே வேண்டியதில்லை. எனக்கு இது வேணும், அது வேணும், அதை வேணும், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் நமக்கு. ஏன்னா நம்ம பிள்ளைங்க பாருங்கள், நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு நம்ம தெரியும் இல்லையா. நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட வந்து எனக்கு இது வேணும், அது வேணும், அது இதுன்னு கேட்கறதில்ல. நம்ம பார்த்து நம்மளே செய்கிறோம், நம்மளே கொடுத்துறோம். இன்ஃபேக்ட் வந்து அவங்க கேட்கறதுக்கு அதிகமாகவே நம்ம செய்வோம் இல்லையா. நம்ம பிள்ளைங்க வந்து எந்த குறையும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது, அவங்க நல்லா நம்மளை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா. ஆமாவா இல்லையா? அதே போல் நம்மளுடைய தகப்பன் இல்லையா, நம்ம இருக்கணும், நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கணும், நம்ம நல்லா செழிப்பாக இருக்கணும், அப்படிதான் கர்த்தர் விரும்புகிறார் இல்லையா. நம்ம பிள்ளைங்க அவர் நமக்கு மகிமை கேடகமும் நம்ம தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறார். யாரெல்லாம் நம்மளை அற்பமாக பேசினாங்களோ அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. அதை விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் ஆமென் சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்கும். இது வந்து ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் மட்டும் கிடையாது, எல்லா விதத்திலையும் இல்லையா. இது வந்து ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங் மட்டும் கிடையாது, எல்லா விதத்திலையும் கர்த்தர் நம்மளைய கீர்த்தி புகழ்ச்சியுமாக வைக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போமா? 27.
ஆமென் ஆமென். அப்ப இங்க கர்த்தர் மறுபடியும் என்ன சொல்றாங்க, நான் உங்களோட சூழ்நிலைகள் எல்லாம் இப்படியெல்லாம் ஆசீர்வதித்து வனாந்தரமா வறண்ட நிலமா ஒரே வெட்கப்பட்டு இலச்சை அடைந்து அப்படி ஒரு ஆசீர்வாதமும் இல்லாம இருக்கிற உங்க வாழ்க்கையை வந்து நான் அப்படியே மாற்றுவேன், அப்படி உங்க வாழ்க்கையை நான் செழிக்க பண்ணுவேன். அப்ப என்னன்னா, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், ஆமென். அப்ப கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாய் கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்று சொல்லி. அப்ப கர்த்தர் எங்க இருக்கிறாரு? நம்ம நடுவில் இருக்கிறார். நம்ம நடுவில் இருக்கிறார். இப்ப நம்ம நடுவில் இருக்கிறாங்க, நம்ம வீட்டுல நம்ம நடுவில் இருக்கிறாங்க. இதோ மனுஷர் மத்தியில தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறாரே என்று சொல்லி, ஆமென். எங்க 2-3 பேர் நாமத்தினால கூடி இருக்கிறீங்களோ அங்க உங்க நடுவில் வாசம் பண்ணுவேன் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. நம்ம இப்ப சபையில அவருடைய நாமத்தினால நம்ம கூடி வந்திருக்கிறோம் இல்லையா? இப்ப ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறாங்க, ஆமென். அப்ப நம்ம குடும்பம் தான் ஃபர்ஸ்ட் சர்ச், நம்ம குடும்பம் தான் ஃபர்ஸ்ட் சபை. கணவன் மனைவி பிள்ளைங்க நம்ம இணைந்து நம்ம குடும்பத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம இணைந்து நம்ம கர்த்தரை தேடும் பொழுது, அங்க கர்த்தர் என்ன பண்ணுவார், வந்து நம்ம நடுவில் வாசம் பண்ணுவார். போன வாரம் சிஸ்டர் அவங்க டாக்டர் ஜெயராணி ரொம்ப அழகா அதை குறித்து தான் பேசினாங்க இல்லையா? the presence of God. எப்படி நம்ம வீட்டில் நம்ம ஆண்டோடைய பிரசன்னம் நம்ம வீட்டில் எப்போ இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்பில் நம்ம குடும்பத்தில் என்ன ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கும், அதை பற்றி ரொம்ப அழகாக அவங்க மெசேஜ் கொடுத்தாங்க இல்லையா போன வாரம். நீங்கள் போன வாரம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் இருக்குது, அதை போய் நீங்கள் கட்டாயம் பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு செய்தி நம்ம வாழ்க்கைக்கு. அப்போ ஆண்டவர் எங்கே இருக்கார்? நம்ம நடுவில் இருக்கிறார், நம்ம வீட்டில் இருக்கிறாரு. அதனால சும்மா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்து திட்டிட்டு இல்லையா அப்படிலாம் இருந்தால் ஆண்டவர் அங்கே வாசம் பண்ண முடியுமா? வாசம் பண்ண முடியாது. ஏன்னா அவர் சமாதானத்தின் தேவன். நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் வந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டு ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிப்பீர்கள் என்றால் அழிவீர்கள். நீங்கள் ஒருவர் இடத்துல ஒருவர் ஊக்கமாக அன்பு கூறுங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும். யார்கிட்ட குறை இல்லை, எல்லார்கிட்டையும் குறை இருக்கு இல்லையா? ஹஸ்பண்ட்கிட்ட குறைனா ஒய்ஃப் கிட்ட அதுக்கு மேலே குறைகள் இருக்குது இல்லையா? ஸோ நோபடி இஸ் பர்ஃபெக்ட். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறப்ப அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்போ நம்ம குடும்பம் தான் ஃபஸ்ட்டு சர்ச். அங்கே வந்து நம்ம சமாதானமாக இருக்கணும். சின்ன சின்ன காரியத்தை பெருசாக்கி அதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி அப்படிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு பயம் வேணும். ஏன்னா நம்ம வீட்டில் ஆண்டவர் இருக்கிறாரு. நம்ம பேசுகிறத வந்து இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பேசிக்கிறீங்க எனக்கு தெரியாது இல்லை. இப்போ போய் அந்த அக்கா எப்படி சொன்னாங்க மெசேஜ் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க, என்ன பேசுகிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம வீட்டில் பரதேசியாக தங்குற வீட்டில் நம்மளோட பிரமாணங்கள் கீதங்களாயின அப்படின்னு சொல்ல தாவீது இல்லையா? நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் தீங்கான எதையும் என் கண்ணு முன்னால் நான் வைக்க மாட்டேன், என்னோட வீட்டில் நான் உத்தமமாக நடப்பேன் அப்படியெல்லாம் வந்து தாவீது சொல்கிறாரு இல்லையா? ஸோ அப்போ நம்ம வீட்டில் நம்ம உத்தமமாக நம்ம கண் முன்னால் நம்ம என்னத்தை பார்க்குறோம் வெளியில் யாருக்கும் தெரியாது. ஸோ நான் வந்து இங்கே நோபடி இஸ் ஹியர், நான் தான், என் ஒய்ஃபுக்கு தெரியாது, என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது, நான் என்ன வேணால் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம எதையுமே நம்ம பார்க்க முடியாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறாரு இல்லையா? அப்போ எல்லாத்தையும் நம்ம பார்க்க எல்லாத்தையும் செய்ய முடியாது. நமக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது இல்லையா? நம்ம வேல்யூஸ் இருக்குது. அதை நம்ம எந்த சூழ்நிலையிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. நம்ம வீட்டில் நம்ம ஒழுங்காக ஒருத்தர் கனம் பண்ணி கர்த்தரை விரும்புகிற ஒரு குடும்பமாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஆண்டு எல்லா விதத்திலையும் நம்ம குடும்பத்தை உயர்த்திடுவாங்க இல்லையா? கர்த்தர் சொல்ல, நான் உங்கள் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை இல்லையா? நம்ம கர்த்தரே, நம்ம வேறு ஒருவர் இல்லை, வேற யாருமே இல்லை, கர்த்தர் தான் நம்ம தெய்வம் இல்லையா? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னால், நீங்கள் இப்போ உபாகமத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் இம்மட்டும் உங்களை நடத்தி வந்ததற்கு இல்லையா, நான் தான் உங்களை நடத்தி வந்தேன். எப்படி வந்து ஒரு தகப்பன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல நான் உங்களை சுமந்து கொண்டு இது வரைக்கும் நான் கொண்டு வந்தேன். வனாந்தரத்தில் 40 வருஷம் இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா? வழியிலெல்லாம் ஆண்டவர் அவங்க கூட தான் இருந்தார். அவங்க எவ்வளவோ முறுமுறுத்தாங்க, எவ்வளவோ பிரச்சனை பண்ணாங்க, ஆனால் கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார். கர்த்தர் வந்து என்ன சொன்னார்? நான் தான் உங்களை எப்படி கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் மேலே சுமந்து கொண்டு போகிறது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன். அந்நிய தேவர்கள் உங்களோட இல்லை, நானே கர்த்தர், நான் தான் உங்க கூட இருந்தேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா? நம்ம இம்மட்டும் நம்ம வாழ்க்கையில திரும்பி பார்த்தா இதுவரைக்கும் நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்ததுக்கு யார் காரணம்? கர்த்தர் தான் இல்லையா? நானே இரட்சகர், என்னை தவிர வேறே தேவன் இல்லை. ஆமென். அப்ப கர்த்தரை தவிர நமக்கு வேற தெய்வம் இல்லை. ஒருவேளை நம்ம வந்து
நம்ம விக்கிரகங்களை ஆராதிக்கிறவங்களா, அந்நிய தெய்வத்தை வழிபடுகிறவங்களா இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? ஆனால் நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் என்னவா இருக்குது? ஐடலாக, விக்கிரகமாக இருக்குது. இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஒரு பெரிய விக்கிரகமாயிருச்சு. கம்ப்யூட்டருக்கு மேலே இப்போ என்ன ஆயிடுச்சு? ஃபோன் ஒரு விக்கிரகமாயிருச்சு. அதில் வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம டைமை அதில் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால கர்த்தர்கள் சொல்ல, அவரே கர்த்தர்னு, அவரை தவிர ரட்சகர் யாரும் இல்லை. அப்போ ஆண்டவர் தான் நம்ம கூட இருந்தாங்க. நம்ம வழிகளிலெல்லாம் நம்மளை காத்து நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய சுத்தமான கிருபை. ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தர் தான் நம்மளை காத்தாங்க, கர்த்தர் தான் நம்மளைய வழி நடத்தி வந்தாங்க, நம்மளை ஆசீர்வதித்தாங்க. நானே உங்கள் தேவனாய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஏசாயா 43:12 ஐசாயா 43:12. ஆமென். அப்ப கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதித்தாங்க, கர்த்தர் தான் நம்ம ரட்சகர் அப்படிங்கிறத நானே உங்களுக்கு அறிவித்து ரட்சித்து அதை விளங்க பண்ணினேன். அந்நிய தேவர்கள் உங்களோடத்துல இல்லை, வேற யாருமே உங்க கூட இல்லை, நான் தான் உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொல்கிறார் கர்த்தர். ஆமென். அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுது? சாட்சியாக மாறுது இல்லையா? சாட்சியாக மாறுது. நானே கர்த்தர் என்பதை நீங்கள் என்று அறிந்து கொள்ளுவீர்கள், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அப்ப கர்த்தரை அறிகிற அறிவு இல்லையா? அப்ப நம்ம நிறைய பேருக்கு நான் நல்லா என்னோட திறமையினால, என்னோட டேலண்ட், என்னோட எஜுகேஷன், என்னோட டேலண்ட்னால நான் மேலே வந்தேன், இல்லை அமெரிக்க தேசத்துக்கு வந்தேன், இங்கே சம்பாதிச்சேன், இதெல்லாம் நான் வாங்கினேன் அப்படியெல்லாம் நம்ம ஒரு நாள் இருதயத்தில் கூட நினைக்கக்கூடாதான். உபாகத்தில் சொல்லி, நீ உன் இருதயத்தில் கூட சொல்லிக்கொள்ளாமல் நீ எச்சரிக்கையா இரு என்று சொல்லி. அப்போ ஆண்டோட கிருபையினால தான் ஆண்டு நம்மளை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க, வேலையை கொடுத்துருக்குறாங்க, வீடை கொடுத்துருக்குறாங்க, காரை கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அதெல்லாம் கர்த்தருக்கு நம்ம கனத்தை கொடுக்கணும். அப்போ நான் தான் உங்க கூட உங்கள் நடுவில் இருக்கிறவர், நான் தான் உங்களோடு இருக்கிறேன், என்னை தவிர வேறு தேவர் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்று சொல்லி. ஆமென். அப்போ தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். ஆமென். ஒரு சின்ன பிளஸ்ஸிங்காக இருந்தாலும் சரி, பெரிய பிளஸ்ஸிங்காக இருந்தாலும் சரி, நம்ம கர்த்தருக்கு நம்ம அந்த கனத்தை கொடுக்க, கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும் எப்பவுமே. ஆண்டவருடைய கிருபையினால இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணினார், கர்த்தருடைய கிருபையினால இது எனக்கு கிடைச்சது. அப்போ நமக்கு இருக்கிற ஒரு கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸாக இருக்கலாம் இல்லையா? அப்போ நான்சி அழகாக நல்லா கீபோர்ட்லாம் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ நமக்கு ப்ளே பண்ண மற்றவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இப்போ எனக்கு தெரியாது இல்லையா? அதுதான் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த கிருபை இல்லையா? அப்படி ஒருத்தருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் என்னென்னா கிருபைகளை கொடுத்துருக்காங்க, கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ். யாருமே எனக்கு எதுவுமே கிஃப்ட் இல்லை, எனக்கு எந்த டேலண்ட்டும் இல்லை சொல்லவே முடியாது. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க, அது ஆண்டோட கிருபை. அதை கர்த்தருக்கென்று நம்ம பயன்படுத்தணும், அது வேற சர்மன் இல்லையா? அப்போ இந்த நாளில் தான் கர்த்தர் தான் நமக்கு எல்லாத்தையும் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். நானே அதை உங்களுக்கு அறிவித்து அதை விளங்க பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாங்க. அப்ப அந்த தேவனை அறிகிற அறிவு இல்லையா? தேவனை அறிகிற அறிவு. புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தோம்னா பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா நிறைய நிருபங்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் நீங்கள் வளரும்படி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த தேவனை அறிகிற அறிவு இல்லையா? என் ஜனங்கள், ஓசியா புஸ்தகத்தில் படிக்கிறோம், ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் அப்படின்னு. நிறைய காரியத்தை நமக்கு தெரியாமையே நம்ம செஞ்சிடறோம். கர்த்தருக்கு அது பிரியமில்லாத காரியம் அப்படின்னு தெரியாமல், உணர்வு இல்லாமல் அதை நம்ம செய்கிறோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். தேவனை அறிகிற அறிவில் நம்ம வளர வேண்டும். கர்த்தர் என்ன சொல்றார்? நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு வந்துருச்சுன்னா என்னன்னா, நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூழ்நிலைகள் அப்படியே மாறிடும். ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர வளர பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உலக ஃபிசிக்கல் பிளஸ்ஸிங்ஸும் அதுலேயும் வளர ஆரம்பிச்சிடுவோம். ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம்? வளர ஆரம்பிச்சிடுவோம். ஆமென். ஸோ இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் ரெஸ்டோரேஷன் எப்போ அந்த முன்மாறி பின்மாறி நம்ம வாழ்க்கையில் பெய்யும் பொழுது இல்லையா?
அப்போ ஃபிசிக்கல் ரெஸ்டோரேஷன். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அந்த மழை வரும்பொழுது நம்ம வளர ஆரம்பிக்கிறோம். அந்த ஆவிக்குரிய வெளிப்பாடுகள், அதுதான் அந்த முன்மாறி மலை வர்றப்ப தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவில் நம்ம வளர்றோம் இல்லையா? அது வந்து ஆவியானவருடைய கிரியை தான். அதான் முன்மாறி மலை நம்மளோட வாழ்க்கையில். இப்படி நம்ம ஃபிசிக்கல் ரெஸ்டோரேஷன் அதெல்லாம் வரும் இல்லையா? அடுத்த வசனங்கள், அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா அது ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷன். அதுதான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, அதுதான் பின்மாறி மலை, லேட்டர் ரெயின், அதான் பின்மாறி மலை. அடுத்து அந்த 28வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆமென். அப்போ வந்து இது என்னன்னா வந்து பின்மாறி எதை குறிக்கிறது அப்படின்னா வந்து மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பின்மாறி மழை எதுக்காக வேணும்? நான் எதுக்கு வேணும்னு நான் சொன்னேன், ஒரு பயிர் வளர்ந்து முதிர்ச்சி அடைவதற்காக, மெச்சூரிட்டிக்காக இல்லையா? பயிர் வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு பின்மாறி மழை வேணும். அதே மாதிரி தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம முதிர்ச்சி அடையணும். இன்னைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் என்னவாகவே இருக்கிறோம், அப்படி வந்து குழந்தையாகவே இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம முதிர்ச்சி அடையலை. ஸோ அது எதை காட்டுது? பின்மாறி மழை நம்ம வாழ்க்கையில் இன்னும் வந்து பெய்யப்படலை. அந்த பின்மாறி அழகாக ஒரு வசனம் இருக்கு, சகரியா 10:1. அது வாசிக்கலாமா? சகரியா சாப்டர் 10 verse 1. சகரியா பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஸோ இந்த வசனத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சகரியா 10:1 இல்லையா? பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ அது எதை குறிக்கிறதுனா அபிஷேகத்தை குறிக்கிறது, ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறி. அந்த மழைக்காக ஆண்டவரே பின்மாறி என் மேலே ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி பாடுறாங்க இல்லையா? பாடுறோம்ல, அது எதை குறி? ஆண்டவரே ஆவியானோட அபிஷேகத்தை நீங்கள் ஊற்றுங்க அப்படின்னு. ஆவியானோட அபிஷேகம் வரும்பொழுது தான் நம்ம என்னென்னா முதிர்ச்சி அடைய முடியும். பயிர் வளர்ற நம்ம எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டப்ப ஆவியான நம்ம இருதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ நம்ம வளர ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றோம். வளர்ந்து கர்த்தரை அறிகிற அறிவில் வளருகிறோம். அதுக்கப்புறம் பின்மாறி ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது என்ன ஆகுது? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம முதிர்ச்சி அடைகிறோம். அதுதான் வந்து இந்த யோவேல் தீர்க்க தரிசனம் கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி. பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் வந்து கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். ஏன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன், ஒரு ப்ராஃபட் இல்லை கிங்ஸு அந்த மாதிரி, இல்லைன்னா யாராவது ஒருத்தர் மேலே ஃபார் பர்டிகுலர் பர்பஸ் அட் அ பர்டிகுலர் டைமு. அப்போ ஒருத்தர் மேலே இறங்குவார் அந்த டைமில் கர்த்தருடைய ஆவியானவர். அப்போ சில பேர் அதுக்கு என்ன ஆண்டவர் வந்து முன்குறித்து தீர்க்க தரிசிகளை முன்குறித்து அவங்க மேலே இறங்கி அப்போ அவனை சில வார்த்தைகளை ஆண்டவர் கொடுப்பாங்க, சில காரியத்தை செய்வாங்க. அது வந்து பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை. பட் புதிய உடன்படிக்கை அதான் யோவேல் வந்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ மாம்சமான யாவர்னா நம்ம எல்லார் மேலேயும் ஆண்டவர் என்ன சொல்ல, நான் என் ஆவியை ஊற்றுவேன் இல்லையா? அப்பொழுது என்ன நடக்கும்? உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆமே. எத்தனை பேருக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லணுன்ற வாஞ்சை இருக்குது? ஆமேன்னு சொல்லுவோம். ஆமேன். நம்ம பிள்ளைங்கள்லாம் என்ன சொல்லணும்? தீர்க்க தரிசனம் சொல்லணும். நம்ம பிள்ளைங்கள்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் கடைசி நாளில். ஆமேன். அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? மூப்பர்கள் சொப்பனங்களையும் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார். இப்போ நம்ம பின்மாறி மலை ஆவியானவர் ஊற்றப்பட்டார் அப்படின்னா சபையில் ஒரு எழுப்புதல், குடும்பத்தில் ஒரு நம்ம பர்சனல் லைஃப்பில் ஒரு எழுப்புதல், நமக்கு வீட்டில் ஒரு எழுப்புதல், சபையில் ஒரு எழுப்புதல் வரும். அப்போ என்ன ஆகுனா மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். நீங்களாம் சொப்பனங்கள் பார்க்குறீங்களா? ட்ரீம்ஸ்னா ஹெவன்லி ட்ரீம்ஸை சொல்கிறேன். நம்ம வந்து டே ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அதை சொல்லலை நான். இப்போ எத்தனை பேர் உட்காந்து டே ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். ஸோ டே ட்ரீம் இல்லை, இது வந்து மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஆண்டவர் காட்டுற சொப்பனம். ஆண்டவர் வந்து அந்த பின்மாறி மலை வர்றப்ப என்னென்னா ஆண்டவர் காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். சொப்பனங்களை தரிசனங்கள் மூலமாக கர்த்தர் காட்டுவார். நம்ம குடும்பத்தில் நடக்க போகிற காரியங்கள், இல்லை தேசத்தில் நடக்க போகிற காரியங்கள், இல்லை என்ன மாதிரினா அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவாங்க. வெளிப்பாட்டு வரங்கள் அப்போ கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. காட் வில் ரிவீல் நிறைய திங்ஸை. அந்த மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பாங்க, வாலிபர்கள்
தரிசனங்களை பார்ப்பாங்க. ஆமென். நம்மளுடைய வாலிபர்கள் இல்லையா, அவங்க எல்லாம் பார்ப்பாங்க விஷன்ஸ். இந்த கிருபையெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஏடிசியில் இருக்க நம்ம சில்ட்ரன்ஸ்க்காகலாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம ரேச்சல்ஸ் ஆர்மின் எவ்ரி ஃப்ரைடே மத்தியானம் ஆஃப்டர்நூன் 12 to 1 ரேச்சல்ஸ் ஆர்மின்னு சொல்லிட்டு சில்ட்ரன் யூத்துக்காக தான் நம்ம ப்ரே பண்ணுறோம், எல்லா பெண்களாக தாய்மார்களாக இணைந்து. அதில் பாருங்கள் இந்த மாதிரி வசனங்கள்லாம் வைத்து நம்ம ஏடிசியில் இருக்க எல்லா சில்ட்ரனுக்கும் இந்த வசனத்தெல்லாம் வைத்து நாங்கள் ஜெபிப்பது வழக்கமாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். ஆமே. ஏன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் அபிஷேகத்தில் நம்ம பிள்ளைங்கள்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லணும், அவங்க தரிசனங்களை பார்க்கணும், சொப்பனங்களை பார்க்கணும். இவங்கெல்லாம் பிற்காலத்தில் என்ன கர்த்தருக்காக ஒரு சேனையாக எழுப்பணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், குட்டி பிள்ளைங்களா இருக்காங்க, சின்ன குழந்தைங்களா இருக்காங்க. இப்படியே இருப்பாங்களா? இல்லை, சீக்கிரமாக வளர்ந்து வருவாங்க. இந்த தேசத்தில் நம்ம பிள்ளைங்களே கர்த்தர் பயன்படுத்தணும் இல்லையா? அதான் நம்மளோட விஷன். அதனால் நம்மளுடைய சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பாருங்கள், நமக்கு ரொம்ப அருமையான ரொம்ப நல்ல டீச்சர்ஸ்களை கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ப்ரேயர், நம்ம ஜெபிக்கிற ஒரு சபை. அப்படி ஜெபம் பண்ணி நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோம், கருத்தாக வளர்க்குறோம். ஏன்னா நம்ம கையில் பிள்ளைங்களை கர்த்தர் பொக்கிஷமாக கொடுத்துருக்குறாங்க. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ உங்கள் இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணுற சபையாக, அது எங்களோட கடமை, சபையாக நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் அஸ் அ பேரண்ட் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கருத்தாக ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட வசனங்களை வச்சு சரி லிசியாக்கா சொல்லிட்டாங்க, சரி அவங்க ஜெபம் பண்ணுறாங்க நம்ம பிள்ளைக்கு, ஆனால் நம்ம ரிலாக்ஸ்டாக இருப்போன்னு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருந்துடக்கூடாது இல்லையா? நாங்களும் ஜெபிக்கிறோம், நீங்களும் அஸ் அ பேரண்ட் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. இந்த யோவேல் தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறிற்றது? இது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா? ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 2ல் இந்த யோவேல் தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுகிறது. ஆவியானவர் என்ன பண்ணப்படுகிறார்? ஊற்றப்படுகிறார். மேல் வீட்டு அறையில் 120 பேர் ஆண்டவராக இயேசு பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் சீஷர்களிடத்தில் சொல்லுவார் இல்லையா, நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் என்று சொல்லி. ஆமென். அவங்க எல்லாம் எருசலேமில் மேல் வீட்டு அறையில் அவங்க காத்திருக்கும் பொழுது என்னாச்சு? ஆவியானவர் அவர் ஊற்றப்பட்டார். அப்போ அந்நிய பாஷை அடையாளத்தோடு என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாம் அந்நிய பாஷை அடையாளத்தோடு எல்லாம் பேசினாங்க இல்லையா? அந்த யோவேல் அப்போ எல்லாம் அங்கே இருக்க யூதர்கள் எல்லாம் இவங்க எல்லாம் கலிலேயர், எப்படி நம்ம பாஷைகளை பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் மதுபானத்தில் நிரம்பி இருக்கிறாங்க, வெறித்து இருக்கிறாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் பேதுரு எழுந்து பேசுவார், இது இவங்கெல்லாம் யாரும் மதுபானத்தில் வெறித்து இருக்கல, இது யோவேல் தீர்க்க தரிசினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இங்கே நிறைவேறினதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே இந்த வசனங்களும் அப்படியே அங்கே பேதுரு சொல்லுவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே நிறைவேற ஆரம்பிச்சுது இல்லையா? பின்மாரி மலை ஊற்றப்பட்ட ஆரம்பிச்சுது. இதுதான் இன்னமும் நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இது இப்போவும் நம்ம பாருங்க, இப்போ நம்ம பின்மாரி மலைக்காக நம்ம வேண்டும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்ம இது ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷன். பின்மாரி மலை வரும்பொழுது ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷன். முன்மாரி மலையில் ஃபிசிக்கல் ரெஸ்டோரேஷன், பின்மாரி மலையில் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷன். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நம்மளோட ஆவியானவர் வரும்பொழுது, அபிஷேகத்தில் நிறையும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக நல்லா முதிர்ச்சி அடைய முடியும். இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு முதிர்ச்சி இல்லாமல் இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அங்கே ஆவியானவர் இல்லை. ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக நம்ம கேட்கணும், ஆண்டவரே பின்மாரி மழை நீங்கள் என் மேலே ஊற்றுங்க, நான் தரிசனங்களை பார்க்கணும், சொப்பனங்களை பார்க்கணும், நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும், என் பிள்ளைங்க தீர்க்க தரிசனம் சொல்லணும், எங்கள் சபையில் எல்லாரும் அப்படி சொப்பனங்கள் தரிசனங்களை பார்க்கணும், அப்படி ஒரு எழுப்புதல் எனக்கு சபையில் வேணும் அப்படிலாம் சொல்லி நம்ம ஊக்கமாக இந்த மாதிரி பின்மாரி மலையை ஊற்றுங்க. ஏன்னா கர்த்தர் தலைவர் பின்மாரி மலைக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது மின்னல்களை உண்டாக்கி என்னன்னா அவரவருக்கு பயிர் உண்டாக கர்த்தர் மலை கட்டளையிடுவார் இல்லையா? ஸோ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நம்ம கேட்டாதான் கொடுப்பாரு ஆண்டவர், அது எனக்கெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது இல்லையா? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவர்கள் தான் கண்டடைகிறாங்க, தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, பொல்லாதவர்களை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி.
அப்போ நம்ம பரிசுத்த ஆவியை வந்து நம்ம கேட்கணும். ஆண்டவரை பின்மாறி மழையை ஊற்றுங்க, பரிசுத்த ஆவியை நீங்கள் ஒளிந்தருளுங்க, பரிசுத்த ஆவியினால என்னை அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். அப்பொழுது நம்ம வந்து முதிர்ச்சி அடைவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நம்ம இழந்து போன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், இழந்து போன பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கலாம். நமக்கு வந்து கர்த்தர் வந்து முன்மாறி பின்மாறி தக்கபடி பைய பண்ணி நம்ம பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம எதையெல்லாம் இழந்து போனோமா, இழந்து போன வருஷங்களின் பலனை ஆண்டவர் எனக்கு இன்னும் வயசாயிடுச்சு, இனிமே நான் அபிஷேகம் பெற்று என்ன பண்ண போறேன் அப்படி கிடையாது. நம்ம எத்தனை வருஷத்தை இழந்து போயிருக்கோமோ அந்த இழந்து போன வருஷங்களின் பலனை கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுப்பாங்க, திருப்பி நம்மளே ரெஸ்டோர் பண்ணி நம்மளையே ஆசீர்வதிப்பாங்க. ஆமே. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு பழைய பாடல், ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி. அதனால விசுவாசத்தோடு அந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவருடைய மழையை கட்டளையிட்டு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சொல்லலாமா? இந்த அதிகாரத்தில் பல மிக வெரி ஃபேமஸ் வேர்சஸ் இருக்கு, பாப்புலர் வேர்சஸ் இருக்கு இந்த அதிகாரத்தில். எனக்கு மிக பிடித்தமான ஒரு வசனம் இந்த யோவேல் 2வது அதிகாரத்தில் என்ன தெரியுமா? வசனம் 14 சொல்லுகிறது, ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை அவர் தந்தருள்வார். நாம் நினைக்கிறோம் பல நேரங்களில் சபைக்கு வர்றது நம்ம ஏதோ கர்த்தருக்கு ஒரு ஃபேவர் பண்ற மாதிரி, இல்லை நம்ம காணிக்கை கொடுக்கறது ஏதோ கர்த்தருக்கு ஒரு ஃபேவர் பண்ற மாதிரி, இல்லை நம்ம ஏதோ நம்ம ஜெபம் பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அவ்விதமாய் நாம் நினைக்கிறோம். இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் எச்சரிக்கை கொடுக்கிறார், உங்களுடைய போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கு ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடும். ஏன்னா அந்த ஒரு இருதயம் நமக்கு இல்லைன்னா நாம் ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். சரியா? சோ நாம் அவருக்கு கொடுக்கும் பொழுது, மனமோந்து கொடுக்கும் போது நாம் அவருக்கு என்ன சொல்றோம்னா, I'm definite one sermon that you would not have heard from this pulpit is about giving. அதனால் I've kept it, கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அதனால நான் அதை குறித்து சொல்ல வரல. அதனால இது வெறும் பொருளாதார காரியங்களை குறித்து மாத்திரம் அல்ல. ஜெபிக்கிறோமா? இன்னும் எவ்வளவு ஊக்கமாய் ஜெபிக்கிறேன் தெரியுமா? இதே அதுக்கு அடுத்த புத்தகம் ஆமோசின் அதிகாரத்துல 4வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், மழையை குறித்து பேசணுடைய முன்மாறி மழை பின்மாறி மழை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் 3 மாதங்களுக்கு முன்பாய் உங்கள் மழையை நான் தடை பண்ணி போட்டேன். கர்த்தர் சொல்றார், நீங்க முடிச்சுக்கவே இல்லை.
ஒரு பட்டணத்திலே மழை பெய்ய பண்ணினேன், இன்னொரு பட்டணத்திலே பெய்யாமல் இருக்க பண்ணினேன். ஒரு வயலிலே மழை பெய்ய பண்ணினேன், இன்னொரு வயலில மழை பெய்யாமல் பண்ண பண்ணினேன். ஆனா நீங்க அதை எதையுமே நீங்க கண்டுகொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரியமானவர்களே, கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அபதமாய் செய்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், சீர்கெட்டு போவார்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற அந்த நம்ம தீர்க்க தரிசனம்னு நம்ம என்ன நினைக்கிறோம், நீங்க நாளைக்கு கார் வாங்குவீங்க, நாளைக்கு வீடு வாங்குவீங்க, அடுத்த நாள் இது நடக்கும், அதுதான் நம்ம தீர்க்க தரிசனம் நினைக்கிறோம். நம்முடைய சொந்த வாழ்க்கைக்குரிய தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனா அதை புரிந்து கொள்ளணும்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஜெபத்துல, வசனத்துல, ஆவியில அவரோடு காத்திருக்கிறது, அவருக்கு நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் அவரை கனம் பண்ணுகிறது. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, ஒருவேளை அவர் மனஸ்தாபப்பட்டு நீங்க மனம் இறங்கி மனதுருகி நீங்க உங்க பாவத்தை அறிக்கையிடும் பொழுது, ஒருவேளை அவர் மனஸ்தாபப்பட்டு நீங்க அவருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். அதனால கர்த்தருக்கு கொடுக்கிறதற்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள்ல நாம் அந்த பின்மாறி மழை நமக்கு ஊற்றப்படும் பொழுது, முதல்ல நம்முடைய வாழ்க்கையில தேவன் தருகிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த ஒரு சிக்னலையும் நம்மால புரிந்து கொள்ள முடியும். when we discern what the Lord is, என வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய தாசனுக்கு வெளிப்படுத்தாமல் எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் செய்வாரோ என்று வேதம் சொல்லுகிறது. அதே ஆமோஸ் புத்தகத்துல 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, தன்னுடைய தாசனுக்கு, aren't you and I the people of God, நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லையா? நாம் தேவனுடைய தாசர்கள் இல்லையா? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு மாத்திரம் அல்ல, நீங்களும் நானும் கர்த்தருடைய தாசர்கள். ஆமென். அதனால நமக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுக்கிற அறிகுறிகளை நாம் கண்டுகொள்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? அப்பா, அபிஷேகத்தை குறித்ததான வாஞ்சை என்னுடைய இருதயத்துல ஊற்றுங்க ஆண்டவரே. நீர் எனக்கு காட்டுகிற அடையாளங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னீங்க. 3 மாதங்களுக்கு முன்னால் நான் மழையை நிற்க பண்ணினேன், நீங்க யாரும் என்னை தேடி வரலையே. வானத்தையும் வானசாஸ்திரங்களையும் பார்த்து கொண்டிருந்தீர்களே. ஒரு பட்டணத்தில் மழை, இன்னொரு பட்டணத்தில் பஞ்சம். ஒரு வயலிலே மழை, இன்னொரு வயலிலே பஞ்சம். ஒரு இல்லத்திலே மழை, இன்னொரு இல்லத்திலே, எதையுமே நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையே என்று கர்த்தர் அங்கலாய்க்கிறார். அப்ப அந்த நாளில பின்மாறி மழை ஊற்றப்படும் பொழுது, ஆண்டவரே, வனாந்தரங்கள் வயல்வெளி ஆகும் ஆண்டவரே, பாழானது பயிர் நிலம் ஆகும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு காட்டின அந்த அறிகுறிகளை நாங்கள் அறிந்து கொள்ளாததுனால பாழாய் போன அந்த நிலங்கள் இந்த நாளில பயிர் நிலமாகட்டும் அப்பா. வனாந்தரமாய் போன அந்த இடங்கள் ஆண்டவரே வயல்வெளியாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்துல, உம்முடைய ஆவியில உம்மை நாங்கள் கண்டுகொள்ள give us that spirit of discernment, O Lord. அபிஷேகத்தின் வல்லமை கடந்து வரும்படிக்காய், நாங்கள் உம்முடைய சமிஞ்சைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்காய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்பமாகவும் சரி, சபையாகவும் சரி, கர்த்தர் எங்களோடு பேச எத்தனிக்கிற காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கர்த்தர் நீங்க எங்களுக்கு கட்டளை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அதை கொடுக்க வல்லவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களிடத்துல வரும் பொழுது, நான் உங்களுக்கு போதித்தவைகளை எல்லாம் நினைப்பூட்டி என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய போதனைகளை ஆவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டுவாராக. பாவத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் எங்களை கண்டித்து உணர்த்துவாராக தகப்பனே. உமக்கென்று ஒரு தலைமுறையை எழும்பும்படிக்காய், ஒவ்வொரு குடும்பமும் ஒரு சபையாய் எழும்பும்படிக்காய் இந்த நாளில் ஆஸ்டன் தமிழ் சபையை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு வாஞ்சிக்கிற, உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஒரு சபையாய் நாங்கள் நிற்கவும், ஒரு தலைமுறையை எழுப்பவும் கர்த்தர் நீர் பயன்படுத்துவீராக. பின்மாறி மழையை குறித்ததான ஒரு வாஞ்சை இருதயத்தில் ஊற்றுங்க. அபிஷேகத்தை குறித்ததான, ஆவியானவரை குறித்ததான, தரிசனத்தை குறித்ததான ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது. சங்காரத்தின் காலம் வந்திருக்கிறதை போல இருக்கிறது ஆண்டவரே. என்ற உம்மை அறிகிற அறிவே அறிவு. அந்த அறிவில நாங்கள் மேம்பட
உம்முடைய அபிஷேகத்திலே நிறைக்கப்பட தகப்பனே, உம்முடைய வல்லமையில பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஞானத்தினால் அல்ல, புத்தியினால் அல்ல, உம்முடைய அபிஷேகத்தினாலே நாங்கள் கிரியை செய்ய கர்த்தர் நீர் எங்களை ஏவுவீராக, பயன்படுத்துவீராக. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால, குமாரன் இயேசுவின் நாமத்தினால பிதாவிடத்தில் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும், பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். Praise the Lord. Have a blessed week.